எல்லாருக்கும் ஹாய், நான் உங்க இளையராஜா. வெல்கம் டு ட்ரேடிங் மைண்ட் தமிழ். பெஞ்சமின் கிரஹம் எழுதின த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புக்கோட சாப்டர் 8ஓட சம்மரியை இந்த வீடியோல பார்க்கலாம். ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோஸோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. முதல்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி வீடியோஸை ரெகுலரா பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்களும் இந்த புக்கை வாங்கி படிங்க. அண்ட் நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ இல்ல ரிசர்ச் அனாலிசிஸ்டோ கிடையாது. இந்த வீடியோ நான் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் எடுத்திருக்கேன். சாப்டர் 8 இன்வெஸ்டர்ஸும் மார்க்கெட் ஃபிளக்சுவேஷனும். ஒரு இன்வெஸ்டர் அவரோட மணியை ஹை குவாலிட்டி ஷார்ட் டர்ம் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா அதோட மார்க்கெட் பிரைஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மியா இருக்கிறதுனால அவங்களுக்கு பாதிப்பும் கம்மியா தான் இருக்கும். இங்க ஆர்த்தர் சொல்ற ஷார்ட் டர்ம் பாண்ட்ஸோட பீரியட் பாத்தீங்கன்னா, அதாவது மெச்சூரிட்டி பீரியட் அப்படிங்கிறது 7 வருஷம் இல்ல அதுக்கும் கம்மியா இருக்கும். இந்த விஷயம் அமெரிக்கன் கவர்மெண்டோட சேவிங்ஸ் பாண்டுக்கும் பொருந்தும். ஏன்னா அந்த பாண்ட்ஸை எப்ப வேணாலும் நம்ம அந்த பிரைஸ்லயோ இல்ல அதை விட கொஞ்சம் ஹையர் பிரைஸ்லயோ வந்து ரிடீம் பண்ண முடியும். பட் லாங் டர்ம் பாண்ட்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது ஒரு 7 வருஷத்துக்கும் மேல வந்து மெச்சூரிட்டி பீரியட் இருக்கிற மாதிரியான பாண்ட்ஸ்ல எல்லாம் அந்த பாண்டோட பிரைஸ் அப்படிங்கிறது பிளக்சுவேட் ஆகிறதுக்கு, அதாவது அதோட ரேட் மாறுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கு. ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம சொல்லவே வேணாம். லாங் டர்மோ ஷார்ட் டர்மோ மார்க்கெட் பிளக்சுவேஷன் அப்படிங்கிறது எப்ப வேணாலும் இருக்கலாம். அது எப்படி வேணாலும் பாத்தீங்கன்னா நடக்கலாம். சோ இதுல இருந்து இன்வெஸ்டர்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல மார்க்கெட்ல இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கு. அது கண்டிப்பா எப்ப வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம ஃபைனான்சியலி பிளஸ் மென்டலி பாத்தீங்கன்னா அதுக்காக தயாரா இருக்கணும். பொதுவாவே இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல இருக்கிற இந்த மூவ்மெண்ட்ஸ்ல இருந்து எப்படி லாபம் அடையலாம் அப்படிங்கறது தான் பாத்தீங்கன்னா அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஸ்டாக்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒன்னு அந்த ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்ம்ல அந்த ஸ்டாக்கோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறப்ப அதுல இருந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணுவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா எப்போ ஒரு லோ பிரைஸ் இருக்கோ அப்ப அதை வாங்கிட்டு திரும்ப அது ஒரு ஹை பிரைஸ் போறப்ப அதை செல் பண்ணியும் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணுவாங்க. இது கேட்கறதுக்கு நார்மலான ஒரு விஷயமாவும் ஏத்துக்கிற மாதிரியான ஒரு விஷயமாவும் இருந்தாலும் கூட இதுல அதிக ஆபத்து அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்டரை ஸ்பெகுலேட்டிவ் திங்கிங் அண்ட் பிஹேவியருக்கு பாத்தீங்கன்னா தள்ளும். ஸ்பெகுலேட்டிவ் மைண்ட் செட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு அசட்டோட பிரைஸ் சேஞ்சஸ்ல ஷார்ட் டேர்ம்ல அதை பை அண்ட் செல் பண்ணி ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. யார் வேணாலும் ஈஸியா வந்து ஸ்பெகுலேட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரியான அட்வைஸ சொல்லலாம். ஆனா அதை ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மீறி இப்ப நம்ம ஸ்பெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியால இருக்கோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அதுல எந்த அளவுக்கு ஆபத்து இருக்கு அப்படிங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நம்மளோட ஹோல் கேபிட்டல்ல ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம ட்ரேடிங்கும் பண்றோம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்றோம் அப்படின்னா தயவு செஞ்சு அது ரெண்டுத்தையுமே தனித்தனியா வச்சுக்கோங்க. ட்ரேடிங் தனி, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தனி. சோ ட்ரேடிங்காக நம்ம ஒதுக்கி இருக்க அமௌண்ட்ல அதுல ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட்டை தான் ரிஸ்க் எடுத்து நம்ம ஈச் அண்ட் எவ்ரி ட்ரேட்ஸ் அப்படிங்கறத எடுக்கணும். அண்ட் அந்த ரிஸ்க் வந்து நம்ம எடுக்கிற எல்லா ட்ரேட்லயுமே கன்சிஸ்டன்டா பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும். ஒரு ட்ரேட்ல வந்து அதிகமா ரிஸ்க் எடுக்கிறது, ஒரு ட்ரேட்ல வந்து கம்மியா ரிஸ்க் எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணக்கூடாது. அண்ட் தேர்டு, எக்காரணம் கொண்டு நம்ம ட்ரேட் பண்றப்ப பண்ற அதே பிஹேவியர், அதே ஆட்டிடியூட், அதே ஒர்க்கை இன்வெஸ்ட் பண்ணும் போதும் நம்ம பண்ணவே கூடாது. ஏன்னா இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது வேற, ட்ரேடிங் அப்படிங்கிறது வேற. ஏன்னா நம்மளோட ட்ரேடிங் மைண்ட் செட்டை இன்வெஸ்ட்மெண்ட் குள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்லயும் அதனால நம்ம லாஸ் சந்திக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. சோ இந்த சாப்டர்ல முதல்ல நம்ம ஸ்டாக்ஸோட பிரைஸ் சேஞ்சஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாண்ட்ஸோட பிரைஸ் சேஞ்சஸ் பத்தி பார்க்கலாம். ஏற்கனவே ஆர்த்தர் சாப்டர் 3ல 100 வருஷத்தோட ஸ்டாக் மார்க்கெட் டேட்டாவை டீடைல்டாவே பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிருப்பாரு. அதுல நிறைய விஷயங்களை ஷேரும் பண்ணிருப்பாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஒரு இன்வெஸ்டரா இப்ப நான் ஸ்டாக்ஸ்ல லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நான் வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல ஒரு இன்வெஸ்டர் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத பத்தியும், அதே மாதிரி இப்போ ஒரு பியர் மார்க்கெட் கிட்ட பிரைஸ் வரப்போ ஒரு லோ பிரைஸ்ல எப்படி நம்ம பை பண்ணலாம், அதே மாதிரி ஒரு புல் மார்க்கெட் கிட்ட வரும்போது எப்படி ஒரு ஹை பிரைஸ்ல நம்ம செல் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத பத்தியும் பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிருப்பாரு. மார்க்கெட் பிளக்சுவேஷன் அப்படிங்கிறது நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கான வழிகாட்டி. ஈவன் ஒரு நல்ல குவாலிட்டியா இருக்கிற ஸ்டாக்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது பிரைஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா எல்லா ஸ்டாக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா பிரைஸ் அப்படிங்கிறது பிளக்சுவேட் ஆகிட்டே தான் இருக்கும். அதுல ஒரு சில டைம்ல அந்த பிளக்சுவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரோட வேலை என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான பெரிய பெரிய பிரைஸ் ஸ்விங்ஸ்ல எப்படி நம்ம வந்து லாபம் அடையலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதுக்கு ஆக்சுவலி 2 வழி இருக்கு. நம்பர் 1,
டைமிங். சோ இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டோட ஃபியூச்சர் டைரக்ஷனை ப்ரிடிக்ட் பண்ண ட்ரை பண்ணணும். சோ ப்ரிடிக்ஷன் அப்படிங்கறத விட ஃபார்காஸ்டிங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ப்ரிடிக்ஷன்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு லாஜிக்ஸ் இருக்காது. ஆனா இதே நம்ம ஃபார்காஸ்ட் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நிறைய டேட்டாஸை நம்ம ஸ்டடி பண்ணணும். ஏன்னா நம்மளோட அந்த டிசிஷனுக்கு வந்து ஒரு ரீசன் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். இப்போ வெதர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது வெதர் ரிப்போர்ட் எல்லாம் கொடுக்கும் போது அவங்க ப்ரிடிக்ட் பண்ண மாட்டாங்க, ஃபார்காஸ்ட் தான் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிற டேட்டாஸை ஸ்டடி பண்ணி நெக்ஸ்ட் ப்ராபபிலி என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு, எதுக்கு எவ்வளவு சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கறத அவங்க ஆக்சுவலி ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் ஃபார்காஸ்டிங். சோ இப்படி சொல்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அப்படிங்கிறது அவங்களால சொல்ல முடியும். ஓகே, அதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் இருக்கும். சோ அதே தான் பாத்தீங்கன்னா நமக்கு ஃபைனான்சியல் மார்க்கெட்லயும் பொருந்தும். சோ சிம்பிளா மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்றதுக்கு பதிலா என்ன பொறுத்த வரைக்கும் ஃபார்காஸ்ட் பண்றது அப்படிங்கறது தான் பாத்தீங்கன்னா பெட்டர். அதாவது நான் வந்து ப்ரிடிக்ஷனை கம்பேர் பண்ணி சொல்றேன். ஒருவேளை இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நல்லாவே மேல போகுது அப்படின்னா ஒண்ணு புதுசா நம்ம பை பண்ணலாம், இல்ல ஏற்கனவே நம்ம பை பண்ணிருக்கோம் அப்படின்னா அதை அப்படியே நம்ம ஹோல்ட் பண்ணலாம். இல்ல மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் பயங்கரமா ஃபால் ஆக போகுது அப்படின்னா நம்ம ஏற்கனவே பை பண்ணி இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா செல் பண்ணலாம். அப்படி இல்லனா புதுசா பை பண்றத அவாய்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது மெத்தட் பிரைசிங். சோ இதுல நம்ம ஒரு ஸ்டாக்கோட ரியல் வேல்யூ என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை அந்த ஸ்டாக் வந்து அதோட ரியல் வேல்யூவை விட கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம பை பண்ணுவோம், இல்ல அதை விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து செல் பண்ணுவோம். சோ பிரைசிங்ல சிம்பிளான ஐடியா என்ன அப்படின்னா ரொம்ப அதிக ரேட் கொடுத்து ஒரு ஸ்டாக்கை நம்ம வந்து வாங்கிடவே கூடாது. இப்போ ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்டர் இருக்காரு, அவர் வந்து லாங் டேர்ம்ல ஒரு ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா சிம்பிளா அவங்க இதை பண்ணாலே போதும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. சோ கிரஹமோட நம்பிக்கை என்ன அப்படின்னா ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரால இந்த பிரைசிங் மெத்தட்ல ஒரு நல்ல ரிசல்ட்ஸை வந்து பார்க்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளாவும் இருக்கும், அட் த சேம் டைம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் பாத்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் இதுல இருக்கிற ரூல்ஸ். ஆனா இதே நம்ம வந்து டைமிங் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாயிண்ட்க்கு மேல நம்ம வந்து ஒரு ஸ்பெகுலேட்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஒரு ஸ்பெகுலேட்டருக்கு என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குமோ அதுதான் பாத்தீங்கன்னா அங்க நம்ம வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது கொஞ்சம் மோசமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பிரைசிங்கை கம்பேர் பண்ணும்போது. ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற பல பேரால இந்த வித்தியாசத்தை வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கவும் முடியாது, அதை ஏத்துக்கவும் முடியாது. பிராக்டிக்கலா நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான ஸ்டாக் புரோக்கர்ஸும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீஸ் பண்றவங்களும் சரி, அதாவது இதுக்காக அட்வைஸ் கொடுக்கிறது, டிப்ஸ் கொடுக்கிறது, அவங்க எல்லாருமே இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஸ்பெகுலேட்டர்ஸ்க்கும் இந்த மாதிரியான மார்க்கெட் ஃபார்காஸ்ட் ஐடியாஸை தான் பாத்தீங்கன்னா பெருசா ப்ரோமோட் பண்ணுவாங்க. அண்ட் அதுல தான் அவங்க அதிகமா வந்து அட்டென்ஷனும் கொடுப்பாங்க. சோ இதனால கிரஹம் என்ன சொல்ல வராரு அப்படின்னா எந்த அளவுக்கு இதுல இருந்து நம்ம விலகி போறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஃபார்காஸ்டிங் மேல சந்தேகம் அப்படிங்கிறது வரும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஒரு இன்வெஸ்டரா இந்த மாதிரி டெய்லி பப்ளிஷ் ஆகிற ப்ரெடிக்ஷன்ஸ், ஃபார்காஸ்டிங் இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கவே முடியாது. அதாவது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியாது. இருந்தாலும் அதுக்கு ஒரு கவனம் கொடுப்பாங்க, செயல்படவும் செய்வாங்க. இதுக்கு முக்கியமான காரணமே மார்க்கெட் ஃபியூச்சர் பத்தின சில ஒப்பீனியன்ஸை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற அவங்களோட நம்பிக்கை. ரெண்டாவது, நம்ம பண்றதை விட மத்தவங்க பண்றது வந்து இன்னும் பெட்டரா இருக்கும், அவங்க சொல்றது வந்து இன்னும் கரெக்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நமக்குலாம் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. இப்போ ஒரு ஸ்டாக் புரோக்கர் சொல்றாரு, இல்ல இந்த ஃபீல்ட்லயே 5 வருஷம் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ஆள் சொல்றாரு அப்படின்னா அது கரெக்டா தான் இருக்கும், இல்ல கரெக்டா இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. ஆக்சுவலி ஆர்த்தர் இந்த மார்க்கெட் ஃபார்காஸ்டிங் பத்தின எல்லா பிளஸ் அண்ட் மைனஸையும் இங்க வந்து டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணல, இது அதுக்கான இடமும் இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா இந்த பர்டிகுலர் டாபிக்ல நம்ம வந்து மெயினா மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன்ஸ் பத்தி தான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ளதான் இந்த டைமிங் பண்றது, பிரைசிங் பண்றது இது எல்லாமே உள்ள வரும். அதுல ரொம்ப முக்கியமானதான் இந்த மார்க்கெட் ஃபார்காஸ்ட் பண்றது அப்படிங்கிறது. சோ அதனால அதை பத்தி ஓரளவுக்கு மேலோட்டமா தான் ஆர்த்தர் இந்த சாப்டர்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு. சோ மார்க்கெட் ஃபார்காஸ்டிங் அப்படிங்கிறது வேலைக்கே ஆகாத ஒரு விஷயம் அப்படின்லாம் கிடையாது. ஒரு சில ஸ்டாக் மார்க்கெட் அனாலிசிஸ் அதை யூஸ் பண்ணி கூட பாத்தீங்கன்னா நல்லாவே சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுவே போதும், இல்ல அதுதான் கரெக்ட், இல்ல அதுதான் கண்டிப்பா நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதா இங்க தப்பு அப்படின்னு அவர் சொல்ல வராருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா இது வந்து ஒரு பக்கம் நம்மள ஸ்பெகுலேட்டிவ் மைண்ட் செட் குள்ளதான் கொண்டு போகுது. அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத தேடி தேடி போய் கண்ணு முன்னாடி இருக்கிற விஷயங்களை பாத்தீங்கன்னா நம்ம வந்து சரியா பார்க்காம விட்டுறோம். சோ ஒரு ஸ்டாக் மார்க்கெட் அனாலிசிஸ் சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிற காரணத்தினால மட்டும் பொதுமக்களும் இந்த மாதிரி மார்க்கெட்டை ஃபார்காஸ்ட் பண்ணா வந்து நல்லா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறதுல ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம் அப்படிங்கிறாரு. உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஃபார்காஸ்டிங்ல மார்க்கெட்ல இப்ப செல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னல் கிடைக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ இருக்கிற எல்லாருமே, அதாவது எல்லா பொதுமக்களும் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கவங்க என்ன பண்றாங்க, அந்த சிக்னலை தெரிஞ்சுக்கிறாங்க,
இப்ப எல்லாருமே வந்து செல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? எல்லாருமே அவங்களோட ப்ராஃபிட்ட புக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல யாரு பை பண்ணுவா? ஏன்னா ஒரு டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகணும்னா ஒருத்தர் பை பண்றாருன்னா ஒருத்தர் செல் பண்ணணும். இப்ப எல்லாருக்குமே செல்லுங்கிற சிக்னல் கிடைச்சதுன்னா யார் அங்க பை பண்ணுவாங்க? எப்படி அவங்க பொசிஷன் க்ளோஸ் ஆகும்? எப்படி அந்த ப்ராஃபிட் அவங்களால புக் பண்ண முடியும்? சோ அதுல இருக்கிற பிராக்டிகல் டிஃபிகல்டீஸ பத்தி நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆக்சுவலி இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஒரே ஐடியாஸ கண்டிப்பா ஃபாலோ பண்ண போறது கிடையாது. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஐடியாஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது நான் ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த மாதிரி விஷயங்களை சொல்றேன். சோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்றப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சிக்னல் கிடைக்கிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வாய்ப்பில்லாத ஒரு விஷயம் தான். ஆனா இந்த மாதிரி இவ்வளவு மெத்தட்ஸ் இருக்கிறப்ப இன்னொரு சிக்கல் அப்படிங்கிறது உருவாகும். அது என்னன்னா இப்ப நம்ம ஃபாலோ பண்ற மெத்தட்ல இப்ப நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா ஆக்சுவலி தப்பு பண்ணிருக்க மாட்டோம். பட் அதோட விளைவுகள் அப்படிங்கிறது நம்ம ஏத்துக்க முடியாத மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு மெத்தட நோக்கி போறது. சோ அந்த சிக்கலும் பாத்தீங்கன்னா இதுல இருக்கு. ஏன்னா நம்ம பிரைசிங் மெத்தட ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது யாரு எப்போ எப்படி பண்ணாலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. சரிங்களா? அதுல சேஞ்சஸ் ஆக வாய்ப்பே இல்லை. ஆனா இந்த ஃபார்காஸ்டிங் அப்படின்னு நம்ம போனோம் அப்படின்னா ஒரு மெத்தட் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மெத்தட் இன்னொரு மாதிரி இருக்கும். சோ இதுல ரெண்டுல எது சரி அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கம்பேரிசனே பண்ண முடியாது. இது ஒரு வழி மார்க்கெட்டை நம்ம ஸ்டடி பண்றதுக்கு, அப்புறம் இது ஒரு வழி. ஓகேங்களா? சோ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. இது எல்லாம் மீறி ஒருவேளை நம்ம மார்க்கெட்டை ஃபார்காஸ்ட் பண்றதன் மூலியமாவே வந்து பணக்காரன் ஆகிரலாம். சோ ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணி செம்மையா சம்பாதிச்சிட முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஒரு சில விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க நிறைய பேரு அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா இந்த ஃபீல்டுல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா மத்தவங்களை விட நம்ம பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும். அதாவது இப்ப இங்க ஒரு 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல ஒரு 950 பேரு அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் ட்ரையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம வந்து ஒரு டாப் பெர்ஃபார்மரா இருக்கணும் அப்படின்னா அவங்க எல்லாம் பண்றதை விட நம்ம ஒரு விஷயம் பெட்டரா பண்ணணும். அவங்க யோசிக்கிறத விட நம்ம கொஞ்சம் டிஃபரெண்டா யோசிக்கணும். அப்பதான் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இங்க அதிகமா இருக்கு. சோ லாஜிக்கலா பார்த்தாலும் சரி இல்ல நீங்க ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கனாலும் சரி அது சொல்ற விஷயம் ஒண்ணே ஒண்ணுதான். பொதுமக்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு சாதாரண இன்வெஸ்டரால கன்சிஸ்டன்டா மார்க்கெட்ல நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியல. இதுக்கு காரணம் அந்த சாதாரண இன்வெஸ்டருமே அந்த பொதுமக்கள்ல ஒருத்தர் தான். சோ மார்க்கெட்டை டைமிங் பண்றதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா மோஸ்ட்லி ஸ்பெகுலேட்டர்ஸ் மார்க்கெட்ல இந்த டைமிங் பண்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்னன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் சீக்கிரமா சம்பாதிக்கணும். மார்க்கெட்ல ரொம்ப நாள் நம்ம அதுக்காக வெயிட் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பெயின்ஃபுல்லான ப்ராசஸ். ஓகே, அந்த அளவுக்கு பேஷன்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. பட் இதே நம்ம இன்வெஸ்டர்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் பண்றது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இங்க வந்து நம்ம பொறுமையா இருந்துதான் ஆகணும் நம்ம சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா. ஏன்னா இப்ப மார்க்கெட்டை டைமிங் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல அது சிக்னல் குடுக்குற வரைக்கும் நம்ம வந்து எதுவுமே வாங்காம சும்மா நம்ம காசு வச்சிருக்கிறதுனால நமக்கு எந்த பயனும் கிடையாது. ஆனா வெயிட் பண்றதுனால வேற ஒரு பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அது என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டாக் வந்து ஒரு நல்ல லோ பிரைஸ்க்கு வரும்போது அப்ப அதை நம்ம பை பண்ணிக்கலாம். ஆனா அதுலயுமே ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அது என்னன்னா அப்படி நம்ம வெயிட் பண்ற பீரியட்ல டிவிடெண்ட்ஸ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. சோ அதனால ஆர்த்தர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா ஒரு இன்வெஸ்டரா நம்ம இந்த பிரைசிங் மெத்தட ஃபாலோ பண்ணாலே போதும். அதாவது ஒரு லோ பிரைஸ்ல வாங்குறது ஒரு ஹை பிரைஸ்ல பண்றது இதை பண்ணாலே போதும் அப்படிங்கிறாரு. டைமிங் பண்றதுனால நமக்கு வந்து ஒன்னும் பெரிய எக்ஸ்ட்ரா வேல்யூலாம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. டோ தியரி இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ட்ரேடிங் கான்செப்ட் அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி மார்க்கெட்ல டைமிங் பேஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து பை அண்ட் செல் டிசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கறத நம்மளால வந்து பாத்தீங்கன்னா டிசைட் பண்ண முடியும். இதுல பேசிக் ஐடியா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டாக் வந்து அதோட ஆவரேஜ் பிரைஸ் அப்சைட் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அப்ப நம்ம வந்து அது ஒரு பை சிக்னலா கன்சிடர் பண்ணி வாங்கலாம். இதே இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு ஆவரேஜ் பிரைஸ்ல இருந்து இப்போ ஒரு லோ சைட் அதாவது டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதை ஒரு செல் சிக்னலா வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சரி, இந்த இடத்துல நான் ரொம்ப சிம்பிளா தான் இதை பத்தி சொல்லியிருக்கேன். ஆனா இது வந்து ரொம்ப டீடைலா டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு டாபிக். அதை பத்தி நம்மளோட ட்ரேடிமேனேடோ அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல நம்ம பார்க்கலாம். மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. 1897ல இருந்து 1960களோட ஆரம்ப காலம் வரைக்கும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்ஸே வந்து ஜெனரேட் பண்ணிருக்கு. சோ இந்த ரெக்கார்ட்ஸ் இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்ம பாக்குறப்ப டோ தியரி அப்படிங்கிறது ஒரு நல்ல கான்செப்ட், ரொம்ப வேல்யூபிளான ஒரு கான்செப்ட். சோ அதனால வந்து இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். அப்படி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து நல்லா ப்ராஃபிட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸியா யாருக்கா இருந்தாலும் நம்பிக்கை வந்துடும். ஆனாலும் அந்த ரெக்கார்ட்ஸ்ல சில சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கறதையும் ஆர்த்தர் சேர்த்தே மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது அவங்க பப்ளிஷ் பண்ண ரெக்கார்ட்ஸ்ல உண்மையாலே வந்து நம்ம டோ தியரியை ஃபாலோ பண்ணோம்னா அப்படிதான் ரிசல்ட்ஸ் வந்திருக்குமா, அவங்க அப்படிதான் ஃபாலோ பண்ணிருக்காங்களா அப்படிங்கறதுல ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப நம்ம 1938க்கு அப்புறம் கரெக்டா பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா அந்த டைம்ல தான் ஸ்டாக் மார்க்கெட்ல அதாவது வால் ஸ்ட்ரீட்ல இந்த தியரியை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு பாக்குற எல்லாருமே பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க கிட்டத்தட்ட இந்த மெத்தட. சோ இந்த மெத்தடோட கிரேட்டஸ்ட் சக்சஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா 1929ல இருந்து 1933 வரைக்கும் பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. ஏன்னா கரெக்டா 1929ல மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி 306 அப்படிங்கிற பாயிண்ட்ல ஒரு செல் சிக்னலை பாத்தீங்கன்னா இது கொடுத்திருக்கு. சோ அதனால இதை ஃபாலோ பண்ணவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட்ல இருந்து வெளியே போயிட்டாங்க. அண்ட் அந்த பியர் மார்க்கெட்ல இருந்தும் பாத்தீங்கன்னா கரெக்டா தப்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி 1933ல 84 அப்படிங்கிற பாயிண்ட்ல ஒரு பை சிக்னலை கொடுத்துச்சு. சோ இதெல்லாம் பார்த்த உடனே ஆஹா இது சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ப ஆரம்பிப்பாங்க. ஆனா 1938க்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு நல்ல பிரைஸ்ல பீப்புள்ஸ் செல் பண்ண வச்சாலும் கூட திரும்ப ஒரு ஹையர் பிரைஸ்ல பைபேக் பண்ற மாதிரியான சிக்னல்ஸ் பாத்தீங்கன்னா இது ஜெனரேட் பண்ணிருக்கு. சோ இத ஃபாலோ பண்றதுக்கு பதிலா ஒருவேளை சிம்பிளா நம்ம வந்து பை பண்ணி 30 வருஷத்துக்கு ஹோல்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னா அதாவது அதே பீரியட்ல இந்த டோ தியரி ஃபாலோ பண்ணி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணதுக்கு பதிலா பை அண்ட் ஹோல்ட் மட்டும் நம்ம பண்ணிருந்தாலே அந்த ரிட்டர்ன்ஸே அதை விட பெட்டரா இருந்திருக்கு அப்படின்றத ஆர்த்தர் சொல்றாரு. சோ இதுக்கப்புறம் அவர் ஷேர் பண்ற ஒரு சில விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டோ தியரியோட வீழ்ச்சி அப்படிங்கிறது ஆக்சிடென்டலாலாம் ஒன்றும் நடக்கல. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ஒரு விஷயம் நடக்கும். அதே தான் பாத்தீங்கன்னா டோ தியரிக்கும் நடந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த டோ தியரி அப்படிங்கிறதும் மார்க்கெட்டை ஃபார்காஸ்ட் பண்றதுக்கான ஒரு மெத்தட் தான். சோ ஜெனரலாவே இப்ப மார்க்கெட்டை ஃபார்காஸ்ட் பண்ற ஒரு மெத்தடுக்கு ஒரு ட்ரேடிங் ஃபார்முலா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப பாப்புலர் ஆகுறப்போ ஓகே எந்த அளவுக்கு அது வந்து பிரபலம் ஆகுதோ அந்த அளவுக்கு அது வந்து ஒர்க் அவுட் ஆகாம போறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா ப்ரோ நீங்க சொல்றது வந்து ஏத்துக்கிற மாதிரியே இல்லையே, முரண்பாடான ஒரு விஷயமா இருக்கு. அது எப்படி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் யூஸ் பண்றப்போ ஒர்க் ஆகிற மெத்தட் ஏன் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணும்போது ஒர்க் அவுட் ஆகாம போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்னு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அந்த மெத்தட் ஒர்க் ஆகிட்டு இருந்தப்ப இருந்த மார்க்கெட் கண்டிஷன் அப்படிங்கிறது வேற. இப்ப அதை நிறைய பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்டோட கண்டிஷன் அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மாற ஆரம்பிக்கும். அந்த மாறுற மார்க்கெட் கண்டிஷனுக்கு அந்த பழைய ஃபார்முலா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா செட் ஆகாம போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் ரெண்டாவது ஒரு ஃபார்முலா எந்த அளவுக்கு பாப்புலர் ஆகுதோ அந்த அளவுக்கு மார்க்கெட்டோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகிரும். இதனால நம்மளோட ப்ராஃபிட் அப்படிங்கிறதும் பாத்தீங்கன்னா கம்மியாயிட்டே வந்துரும். சோ டோ தியரி மாதிரியான ஒரு சக்சஸ்ஃபுல்லான மெத்தட் அதுவும் பல வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா இருந்த ஒரு மெத்தட் மார்க்கெட்ல பாப்புலர் ஆகுறப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அது ஜெனரேட் பண்ற சிக்னல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதனால பல பேர் ஒரே நேரத்துல பை பண்ணணும்னு நினைப்பாங்க, அதே மாதிரி ஒரே நேரத்துல செல் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. சோ இந்த விஷயம் ஒரு நார்மலான ட்ரேடருக்கும் சரி இன்வெஸ்டருக்கும் சரி ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம் தான். ஏன் அப்படிங்கறத நான் முன்னாடியே சொன்னேன். எல்லாரும் ஒரே நேரத்துல பை பண்றாங்கன்னா யார் செல் பண்றது, இல்ல எல்லாரும் ஒரே நேரத்துல செல் பண்றாங்கன்னா யார் அந்த இடத்துல பை பண்ணுவா, இந்த மாதிரியான நடைமுறை சிக்கல்கள் அப்படிங்கிறது இதுல இருக்கு. பை லோ செல் ஹை அப்ரோச் ஒரு சாதாரண இன்வெஸ்டரால மார்க்கெட்ல பிரைஸ் மூவ்மெண்ட்டை ஃபார்காஸ்ட் பண்றதுனால மட்டும் பாத்தீங்கன்னா சக்சீட் ஆகிர முடியாது. பட் அதே நேரத்துல மார்க்கெட்ல நடக்கிற பெரிய பெரிய மூவ்மெண்ட்ஸ்க்கு நம்ம ரியாக்ட் பண்றதன் மூலமா பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு மார்க்கெட்ல இப்போ ஒரு பெரிய ஃபால் நடந்ததுக்கு அப்புறமா பை பண்றது, மார்க்கெட் பயங்கர ஹைல போயிட்டு இருக்கு, ஒரு நியூ ஆல் டைம் ஹையை நோக்கி போயிட்டே இருக்கு அப்படிங்கிற டைம்ல செல் பண்றது, இதெல்லாம் பண்ணும்போது நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும். 1950க்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் அப்படிங்கிறது மார்க்கெட்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சோ ஆக்சுவலி இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றவங்கள தான் ஷீல்ட் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல இவங்கள சாதுரியமான முதலீட்டாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட வேலையே ஒரு பியர் மார்க்கெட்ல செல் பண்றது, இவங்களோட வேலையே பியர் மார்க்கெட்ல பை பண்றது அண்ட் புல் மார்க்கெட்ல செல் பண்றது. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பியர் மார்க்கெட்ல பை பண்ணுவாங்க, ஏன்னா மத்தவங்க எல்லாம் அந்த டைம்ல செல் பண்ணிட்டே இருப்பாங்க. புல் மார்க்கெட்ல மத்தவங்க எல்லாம் பை பண்ணுவாங்க, இவங்க பாத்தீங்கன்னா செல் பண்ணிட்டு இருப்பாங்க. 1900ல இருந்து 1970 வரைக்குமான மார்க்கெட் ரெக்கார்ட்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது ஆர்த்தர் வந்து சாப்டர் 3ல டேபிள் 3.1லயும் சார்ட் 1லயும் பாத்தீங்கன்னா கிளியரா கொடுத்திருப்பாரு. அதுல கிட்டத்தட்ட 10 ஃபுல் மார்க்கெட் சைக்கிள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. ஆர்த்தர் இந்த ஃபுல் மார்க்கெட் சைக்கிள் அப்படிங்கறது எதை சொல்றாருன்னா ஒரு பயங்கரமான ஒரு லோ பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் வந்து ஒரு நியூ ஹைக்கு போறது, திரும்ப அந்த நியூ ஹைல இருந்து திரும்ப ஒரு லோ பிரைஸ்க்கு வருது, இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் மார்க்கெட் சைக்கிள் அப்படிங்கிறது. அந்த மாதிரி விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 நடந்திருக்கு அந்த ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்க்குள்ள. அதாவது 1897ல இருந்து 1949க்குள்ள. இதுல 6 சைக்கிள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 வருஷம் அளவுக்கு நீடிச்சிருக்கு. அதாவது அந்த ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் முடிய கிட்டத்தட்ட 4 வருஷம் அப்படிங்கிற டைம் பாத்தீங்கன்னா தேவைப்பட்டிருக்கு. அதுல 4 சைக்கிளுக்கு கிட்டத்தட்ட 6ல இருந்து 7 வருஷம் அப்படிங்கிற டைம் பீரியட் பாத்தீங்கன்னா தேவைப்பட்டிருக்கு. பட் அதுல ஒரே ஒரு சைக்கிள் தான் ரொம்பவே ஸ்பெஷல் அண்ட் அததான் மார்க்கெட்டோட புது எரா அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. கிட்டத்தட்ட அதுக்கு 11 வருஷம் பாத்தீங்கன்னா தேவைப்பட்டிருக்கு. அதாவது அந்த ஒரு ஃபுல் மார்க்கெட் சைக்கிள் அப்படிங்கிறது 11 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா நடந்திருக்கு.
நடந்திருக்கு 1921ல இருந்து 1932 வரைக்கும். சோ இந்த மார்க்கெட் சைக்கிள்ல இப்போ பிரைஸ் வந்து ஒரு லோ டு ஒரு ஹை போச்சு அப்படின்னா எவ்வளவு பெர்சன்டேஜ் அளவுக்கு ஏறுது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா 44%ல இருந்து 500% அளவுக்கு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சோ எல்லா சைக்கிள்லயுமே ஆன் அன் ஆவரேஜா 50 to 100% அளவுக்கு பிரைஸ் அப்படிங்கிறது ஒரு நியூ ஹையை நோக்கி போயிருக்கு. இதே மார்க்கெட் டிக்ளைன் ஆச்சு, அதாவது ஃபால் ஆச்சு அப்படின்னா சோ அதோட ரேஞ்ச் அப்படிங்கிறது 24%ல இருந்து 89% அளவுக்கு பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. சோ இதுலயுமே ஒரு ஆவரேஜ் வேல்யூ நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 40 to 50% அளவுக்கு ஃபால் அப்படிங்கிறது இருக்கு. இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து ஒரு 100% அளவுக்கு ஏறுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ஒரு 50% இறங்குச்சுனாலே அந்த 100% ஏறுச்சு பாத்தீங்களா, அது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு திரும்ப அதே பாயிண்ட்க்கு வந்த மாதிரி. அதாவது அந்த 100% ஏறுனது அந்த 50% இறங்குனது ரெண்டும் சேர்ந்து கேன்சல் அவுட் ஆகிரும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு உதாரணத்தோடயே நான் சொல்றேன். இப்ப மார்க்கெட் வந்து ஒரு 10,000 பாயிண்ட்ஸ்ல இருக்கு அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்ப 100% ஏறணும் அப்படின்னா 10,000ல இருந்து இது 20,000க்கு வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஓகே, அதான் 100% ஏறுறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப 20,000 போயிடுச்சு. இப்ப 20,000ல இருந்து 50%, 20,000ஓட 50% அப்படிங்கிறது 10,000. ஓகே, இப்ப 10,000 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆச்சு அப்படின்னா சோ அந்த பாயிண்ட்ல இருந்து அது 50% ஃபால் தான். ஓகே, ஆனா மார்க்கெட் இனிஷியலா எந்த பாயிண்ட்ல இருந்துச்சோ அதே பாயிண்ட்க்கு வந்துருச்சு. ஓகே, சோ அததான் ஆர்த்தர் மீன் பண்றாரு இந்த இடத்துல. கிட்டத்தட்ட இந்த எல்லா புல் மார்க்கெட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஒரே மாதிரியே நடந்திருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத பத்தி ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சோ நம்பர் 1, ஒவ்வொரு தடவை மார்க்கெட் ஒரு ஹை பிரைஸ் போறப்பையும் அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஹை பிரைஸா இருந்திருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு ஒரு நியூ ஹை பிரைஸ நோக்கி பாத்தீங்கன்னா மார்க்கெட் போயிருக்கு அந்த எல்லா புல் மார்க்கெட்டுக்கு அப்புறமும் கிட்டத்தட்ட. ரெண்டாவது, அந்த டைம் எல்லாத்துலயுமே PE ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு மார்க்கெட்ல. மூணாவது, பாண்ட் ஈல்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது டிவிடெண்டோட ஈல்ட் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா தான் இருந்திருக்கு. நாலாவது, சோ ஹையர் ஸ்பெகுலேஷன் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இருந்திருக்கு. அண்ட் கடைசியா புவர் குவாலிட்டியில இருக்கிற ஸ்டாக்ஸோட இஷ்யூஸ் அப்படிங்கிறது, அதாவது IPO அப்படிங்கிறது அந்த மாதிரியான புல் மார்க்கெட் சமயத்துல அதிக அளவுல பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. சோ இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா என்ன சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னா ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரால இந்த மாதிரியான புல் மார்க்கெட் அண்ட் பியர் மார்க்கெட்டை ஈஸியாவே பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். அதுல பியர் மார்க்கெட் ஃபேஸ்ல பை பண்றதும் புல் மார்க்கெட் ஃபேஸ்ல செல் பண்றதும் ஃபியூ இயர்ஸ்க்குள்ள அவங்களால அடிக்கடி பாத்தீங்கன்னா பண்ண முடியும். இது ஒண்ணுதான் அப்ப இருந்த ஒரே வழியா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. அந்த சமயத்துல இதே மாதிரி பை அண்ட் செல் பண்றதுக்குன்னு நிறைய மெத்தட்ஸ் பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. அதுல ஒரு சிலது பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வேல்யூ ஒரு குறிப்பிட்ட ஃபேக்டர் பேஸ் பண்ணி இருக்கும், இல்ல பிரைஸ பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த மெத்தட் அப்படிங்கிறது இருக்கும். பட் 1949ல இருந்த மார்க்கெட் சைக்கிள் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாவே வேற மாதிரி இருந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த பை லோ செல் ஹை அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியவும் அது வந்து ஸ்பாயில் பண்ணிருக்கு. இதே மாதிரி தான் 1920கள்ல நடந்த பெரிய புல் மார்க்கெட் சமயத்திலுமே இந்த நார்மல் பேட்டர்ன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒர்க் அவுட் ஆகாம போயிருக்கு. சோ இந்த ரீசனால இந்த ஒரே ஒரு மெத்தடை மட்டும் நம்பி ஒரு இன்வெஸ்டரால பாத்தீங்கன்னா லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஆக்சுவலி அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா 1949ல இருந்து 69 வரைக்கும் மார்க்கெட்டோட அந்த ஓல்டு சைக்கிள் பேட்டர்னை மார்க்கெட் வந்து சுத்தமா ஃபாலோவே பண்ணல. நிறைய டேஞ்சரஸான சிக்னல்ஸை வந்து பாத்தீங்கன்னா முன்கூட்டியே கொடுத்துருக்கணும், பட் ஆனா அந்த பேட்டர்ன்ஸால கொடுக்க முடியல. சோ அந்த பழைய ரூல்ஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்ல ஒர்க் அவுட் ஆகாம போச்சு. திரும்ப இந்த ஓல்டு பேட்டர்ன்ஸ் எல்லாம் மார்க்கெட்ல ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதும் பாத்தீங்கன்னா நம்மளால நிச்சயமா சொல்லிட முடியாது. சோ இதனால ஆர்த்தர் என்ன முடிவுக்கு வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற தேதிக்கு, இன்னைக்குன்னா நான் வந்து இன்னைக்கு டேட்டை மென்ஷன் பண்ணல, ஆர்த்தர் இந்த புக்கோட ஃபைனல் எடிஷனை பப்ளிஷ் பண்ற அந்த டைமை நான் சொல்ல வரேன். சோ அப்ப இந்த கிளாசிக்கான ஃபார்முலாவை மட்டும் நம்ம நம்பி இருக்கிறது சரியா இருக்காது. அதாவது ஒரு பியர் மார்க்கெட் வரட்டும், அந்த பியர் மார்க்கெட் லோல நம்ம பை பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்மளால நம்பிட்டு உட்கார முடியாது. அதுக்கு பதிலா ஆர்த்தர் என்ன பாலிசியை ரெக்கமெண்ட் பண்றாரு அப்படின்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோல இருக்கிற ஸ்டாக்ஸ் அண்ட் பாண்ட்ஸோட அலோகேஷனை நம்ம வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதுவும் எதை பேஸ் பண்ணி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டாக்கோட வேல்யூ ஸ்டாண்டர்டை பொறுத்து. ஓகே, ஸ்டாக்கோட பிரைஸ் இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிற பேசிஸ்ல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம வந்து பண்ணலாம். ஃபார்முலா பிளான் 1949-50ல இருந்த புல் மார்க்கெட்ல நிறைய இன்வெஸ்டர்ஸ் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆர்வம் காட்டினாங்க. அதோட பேர் தான் ஃபார்முலா இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். சோ இந்த பிளான்ல நம்ம வந்து டாலர் காஸ்ட் ஆவரேஜிங்கும் பண்ணணும். அதோட சேர்த்து இதோட மெயின் ஐடியா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்காவே இப்போ ஒரு சில ஸ்டாக்ஸோட பிரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆச்சுனாலோ இல்ல மார்க்கெட்ல பிரைஸ் ஏறிச்சு அப்படின்னாலோ அந்த ஸ்டாக்ஸ் செல் பண்ணிடுவாங்க. அதுலயும் ஒரு சிலர் இப்போ அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் எல்லாம் பயங்கரமா ஏறிடுச்சு அப்படின்னா
அவங்களோட எல்லா ஸ்டாக்ஸையும் பாத்தீங்கன்னா செல் பண்ணிடுவாங்க. பட் ஒரு சிலர் வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஸ்டாக்ஸை மட்டும் செல் பண்ணிட்டு ஒரு பார்ட்டை வந்து ஸ்டில் ஹோல்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி இந்த ஃபார்முலா இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல நம்ம டாலர் காஸ்ட் ஆவரேஜிங்கும் பண்றோம், அட் த சேம் டைம் இந்த விஷயத்தையும் பாத்தீங்கன்னா சேர்த்தே ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஆர்த்தர் சொல்லியிருக்காரு. இந்த அப்ரோச் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து லாஜிக்கலா இருக்கு, பிளஸ் கன்சர்வேட்டிவாவும் இருக்கு. பிளஸ் நம்ம வந்து பாஸ்ட் மார்க்கெட் டேட்டால இந்த பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதோட ரிசல்ட்ஸும் பாத்தீங்கன்னா அவங்க டெஸ்ட் பண்ண டேட்டா வரைக்கும் நல்லாவே இருக்கு. ஆனா ரியாலிட்டி என்ன அப்படின்னா எப்ப இந்த ஃபார்முலா பிளான் அப்படிங்கிறது மார்க்கெட்ல ரொம்பவே அதிகமா பிரபலம் ஆகுதோ கரெக்டா அதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபார்முலா பிளான் அப்படிங்கிறது ஃபெயில் ஆகுது. 1950ஓட நடுப்பகுதியில நிறைய இன்வெஸ்டர்ஸ் இந்த பிளானை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சோ அப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு சிலர் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸை செல் பண்ணிட்டு மார்க்கெட் விட்டு வெளில வந்துட்டாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணிருக்காங்கன்னா டோட்டலாவே அவங்க கிட்ட இருந்த எல்லா ஸ்டாக் போர்ஷன்ஸையும் செல் பண்ணிட்டு மார்க்கெட் விட்டு வெளியே வந்திருக்காங்க. ஆக்சுவலி அவங்க ஒரு நல்ல ப்ராஃபிட்டே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கூட அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் அப்படிங்கிறது பயங்கரமா பாத்தீங்கன்னா ஏறி இருக்கு அவங்க இல்லாமலே. அதாவது என்னன்னா இவங்க பாதியிலே வந்துட்டாங்க ஓகேங்களா, அந்த புல் மார்க்கெட் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நினைச்சு இவங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, செல் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா. ஏன்னா இதுல பிரைஸ் ஓரளவுக்கு ஏறிச்சுன்னா ஓகே அதுக்கான பெர்சன்டேஜ் எல்லாம் அவர் கொடுக்கல, சம்வாட் ஏறிடுச்சு அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடணும், அதான் இந்த பிளான். இவங்களும் அந்த பிளானை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஆனா மார்க்கெட் வந்து நான் ஸ்டாப்பா ஏறிக்கிட்டே இருந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்ப ஸ்டாக்ஸை பைபேக் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து மார்க்கெட்ல ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கு. ஏன்னா ஏற்கனவே வந்து ரேட் ஏறிக்கிட்டே போகுது ஓகேங்களா. சோ அதுக்காக வந்து நம்ம போயிட்டு இப்ப எந்த ஸ்டாக்கும் இல்ல, இப்ப வேற மார்க்கெட் வேற நம்ம பாட்டு வித்துட்டு வந்துட்டோமே, இப்ப ஏறிக்கிட்டே இருக்க என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ஹையர் பிரைஸ்ல போயிட்டு அதுக்காக வாங்கணும்னு கிடையாது. ஓகே சோ அப்பயுமே நம்ம பிளானை ஃபாலோ பண்ணி ஒரு கரெக்டான பிரைஸ்ல தான் வாங்கணும். சோ அதுக்கான சந்தர்ப்பம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தான் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஏற்கனவே டோ தியரிக்கும் இதே தான் ஆச்சு. எப்ப அது பாப்புலர் ஆச்சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்து பெருசா ஒர்க் அவுட் ஆகாம போச்சு. அதே விஷயம் தான் இந்த ஃபார்முலா பிளானுக்கும் நடந்திருக்கு. இந்த ரெண்டு மெத்தட் அப்படின்னு கிடையாது, சென்ட்ரல் வேல்யூ மெத்தட் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலயும் இந்த ப்ராப்ளம் இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா கிரகம் வந்து நோட் பண்றாரு. ஆக மொத்தத்துல இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இப்போ ஒரு மெத்தட் இருக்கு, அந்த மெத்தட் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகுது அப்படின்னா அது பாப்புலர் ஆகுறதே அந்த மெத்தட் வந்து ஒர்க் அவுட் ஆகாம போறதுக்கான ஒரு முக்கியமான காரணமா அமையுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ அதனால எந்த மெத்தடா இருந்தாலும் சரி ஓகே, என்ன மெத்தட் பிளான் ஸ்ட்ராட்டஜி கான்செப்ட்ஸ் தியரிஸ் எதுவா இருந்தாலும் சரி ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளா இருக்கு, ரொம்ப ஈஸியாவும் இருக்கு, யார் வேணாலும் அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டோ மெத்தடோ இருந்து அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகாம போயிடும். பினோசாவோட ஒரு ஃபேமஸான ஒரு லைன் இருக்கு, சோ அதை நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் அப்ளை பண்ணலாம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஆல் திங்ஸ் ஆர் எக்ஸலென்ட் ஆர் as difficult as they are rare. ஆக்சுவலி அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா இப்போ ஒரு விஷயம் இருக்குன்னா அது ரேரா இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கான மதிப்பு அப்படிங்கிறது. இதே அது பாப்புலர் ஆச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு பாப்புலர் ஆகுதோ அந்த அளவுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒர்க் அவுட் ஆகாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன்ல சொல்லியிருப்பாரு. மார்க்கெட் பிளக்சுவேஷனால ஒரு இன்வெஸ்டரோட போர்ட்ஃபோலியோல என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். எந்த ஒரு இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி அவங்க காமன் ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்றாங்க அப்படின்னாலே கண்டிப்பா இந்த மார்க்கெட் பிளக்சுவேஷனோட பாதிப்பை அவங்க சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஸ்டாக்ஸோட வேல்யூ எப்ப வேணாலும் பாத்தீங்கன்னா ஏறவும் செய்யலாம் இறங்கவும் செய்யலாம். இத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அப்படி ஆகும் அப்படின்லாம் நம்மளால சொல்லிடவே முடியாது. ஈவன் ஒரே நாள்ல இல்ல ஒரு வாரத்துல ஒரு மாசத்துக்குள்ள கூட அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் அப்படிங்கிறது பயங்கரமா பிளக்சுவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு 1964ல இருந்து 1971க்குள்ள டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜோட பிஹேவியர் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு கன்சர்வேட்டிவ் போர்ட்ஃபோலியோல என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது கன்சர்வேட்டிவ் போர்ட்ஃபோலியோ அப்படின்னா அந்த டாப் கம்பெனிஸ் அதாவது லார்ஜ் ஸ்டேபிள் கம்பெனிஸ் அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருப்போம். என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 1964ல 890 அப்படிங்கிறது தான் பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான லெவலா இருந்திருக்கு. சோ அதுக்கப்புறம் 1966ல 995 அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்து மார்க்கெட் ஏறிச்சு. திரும்ப 1968ல 985 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ்க்கு ஃபால் ஆச்சு. அங்க இருந்து 1970ல 631 அப்படிங்கிற பாயிண்ட் வரைக்கும் ஃபால் ஆச்சு. திரும்ப 1971ஓட ஆரம்பங்கள்ல 940 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ்க்கு ரெக்கவரும் ஆச்சு. சோ இதுலயே பிரைஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு எப்படி எல்லாம் மாறி இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா சொல்லணும்னா இந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த இண்டெக்ஸ்ல பிளக்சுவேஷன் அப்படிங்கிறது ஓவராலா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இதே மாதிரி டைவர்சிஃபை பண்ண ஒரு போர்ட்ஃபோலியோலயுமே இதே மாதிரியான ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது தான் பாத்தீங்கன்னா வந்திருக்கு. பொதுவா சொல்லணும் அப்படின்னா பெரிய பெரிய கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்மால் கம்பெனிஸ் அதாவது செகண்டரி கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சோ அந்த மாதிரி கம்பெனிஸ்ல பிரைஸ் பிளக்சுவேஷன் வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். பட் அந்த ஒரே காரணத்துக்காக வந்து அதை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு லாங் ரன்ல நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல நல்ல செகண்டரி கம்பெனிஸுமே இந்த லார்ஜ் கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. சோ ஒரு இன்வெஸ்டரா மார்க்கெட் ஏறின
ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி அதை சந்திக்க நம்ம தயாரா இருக்கணும். ஏன்னா எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். சோ யதார்த்தம் என்ன அப்படின்னா ஒரு இன்வெஸ்டரா அந்த மாதிரியான அப்ஸ் அண்ட் டவுன்ஸை சந்திக்கிறதுக்கு நம்ம எப்பவுமே தயாரா தான் இருக்கணும். உதாரணத்துக்கு இப்ப இருக்கிற லோ லெவல்ல இருந்து மார்க்கெட் வந்து ஒரு 50% இல்ல அதுக்கும் அதிகமா பாத்தீங்கன்னா ஏறவும் வாய்ப்பு இருக்கு. இல்ல இப்ப மார்க்கெட் வந்து இருக்கிற ஹை லெவல்ல இருந்து 3ல 1 பங்கு இல்ல அதை விட அதிகமாவும் பாத்தீங்கன்னா ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வித்தின் 5 இயர்ஸ் பீரியட்குள்ள, அதாவது 5 வருஷத்துக்குள்ள. ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டர் எப்பவுமே டே டு டே நடக்கிற சேஞ்சஸ், மந்த் ஆன் மந்த் நடக்கிற சேஞ்சஸ் நம்பி நம்ம வந்து பணக்காரன் ஆயிருவோம் அப்படின்னு எதிர்பார்க்கவும் மாட்டாங்க, நம்ம ஏழை ஆகிறோம் அப்படின்னு பயப்படவும் மாட்டாங்க. பட் அதே நேரத்துல நம்ம லாங் டேர்ம் மூவ்ஸை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுல சில பிராக்டிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சனை கொடுக்கும். அந்த சமயத்துல சில கேள்விகளும் நமக்கு தோணும். இப்ப வந்து பிரைஸ் ரொம்ப ஹையா இருக்கா, சோ அதனால இப்பயே நம்ம செல் பண்ணிடலாமா, ஒருவேளை இன்னும் நம்ம வாங்காததை நினைச்சு நம்ம பின்னாடி வருத்தப்படுவோமோ, அதாவது இப்ப இருக்கிறத விட இன்னும் மார்க்கெட் ஏறி நம்ம முன்னாடியே வாங்காம விட்டுட்டோம் அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுவோமோ. இதெல்லாம் விட ரொம்ப வேர்ஸ்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிரௌடோட சேர்ந்து அந்த புல் மார்க்கெட்ல நம்மளும் ஓவர் கான்பிடென்ட்னால, எந்தூசியாசம்னால, கிரீட்னால ரிஸ்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய வாய்ப்பு இருக்கு. எங்க அப்படி நம்ம பண்ணிரோமோ அப்படின்னு நம்ம மேலேயே நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வரவும் வாய்ப்பு இருக்கு. நார்மலா இருக்கிறப்ப இந்த கேள்விக்கெல்லாம் நோ அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு வெளியே வந்துடலாம். ஆனா ரியாலிட்டியில இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம அப்படியே ஃபேஸ் பண்றப்போ அவ்வளவு ஈஸியா பாத்தீங்கன்னா நம்மளால டிசிஷன் எடுக்க முடியாது. அங்கதான் நம்மளோட வில் பவர் அப்படிங்கிறது நமக்கு வந்து உதவி செய்யும். இந்த கிரௌடோட சேராம நம்மள தனியா வச்சுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்பவே உதவியா இருக்கும். அது அவ்வளவு கஷ்டமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் மறுபடியும் சொல்றேன், இப்ப நார்மலா இருக்கிறப்ப அதை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அது ஒரு பெரிய விஷயமே இல்லாத மாதிரி தான் தோணும். ஆனா ஹியூமன் நேச்சர் அப்படிங்கிறது இந்த லாஜிக் எல்லாம் பேஸ் பண்ணி ஆக்சுவலி ஒர்க் ஆகாது. சோ அதனால இதை சமாளிக்கிறதுக்கு ஆர்த்தர் வந்து ஒரு சில டிப்ஸை ஷேர் பண்றாரு. சோ இப்ப மார்க்கெட் ஏறுது அப்படின்னா சில ஸ்டாக்ஸை நம்ம செல் பண்ணிட்டு அதுக்கு பதிலா நம்ம வந்து அந்த பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிடலாம். இதே மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது அப்படின்னா நம்ம பாண்ட்ஸை செல் பண்ணிட்டு சில ஸ்டாக்ஸை வந்து நம்ம பை பண்ணி வச்சுக்கலாம். ஒரு இன்வெஸ்டர் கன்ஸ்ட்ரக்டிவா பாத்தீங்கன்னா செயல்படுவாரு. அட் த சேம் டைம் பெரிய எனர்ஜியும் அவர் வந்து இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. இதுக்கப்புறம் மார்க்கெட்ல அவுட்கம் எப்படி வந்தாலும் சரி, அதாவது உதாரணத்துக்கு ஒரு பெரிய புல் ரன்ல பாதியிலேயே வெளியே வந்துட்டா கூட அதை பத்தி பெருசா அவங்க வருத்தப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான சாட்டிஸ்பாக்சன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த கிரௌடுக்கு அப்படியே ஆப்போசிட்டா செயல்படுறோம் அப்படிங்கிற அந்த விஷயம் தான். அது அவங்களுக்கு வந்து ஒரு மன நிறைவை பாத்தீங்கன்னா கொடுக்கும். பிசினஸ் வேல்யூவேஷன் விசஸ் ஸ்டாக் மார்க்கெட் வேல்யூவேஷன். காமன் ஸ்டாக்ஸ்ல நம்ம ஒரு இன்வெஸ்டரா இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா ரெண்டு வகையா நம்ம பண்ணலாம். ஒன்னு அந்த கம்பெனியோட ஒரு பிசினஸ் ஓனர் ஆகலாம், ஓகேங்களா. சோ ஒரு லார்ஜ் குவான்டிட்டியில பை பண்ணிட்டு ஒரு முக்கியமான பொசிஷன், அதாவது கம்பெனில வேலை செய்யற அப்படி கிடையாது, ஷேர் ஹோல்டர்ஸ்ல ஒரு முக்கியமான பொசிஷன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஒன்னு நம்ம வந்து பப்ளிக் லிஸ்டட் கம்பெனிஸ்லயும் ஷேர் வாங்கி இப்படி ஆகலாம், அப்படி இல்லைன்னா பிரைவேட் கம்பெனிஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் ஷேர் ஹோல்டரா நம்ம வந்து இருக்க முடியும். இந்த இடத்துல நம்மளோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒன்னு அந்த அசட்டோட, அதாவது அந்த பிசினஸ்ல இருக்கிற அசட்ஸோட ரியல் வேல்யூவை பேஸ் பண்ணி இருக்கும், அப்படி இல்லைன்னா அந்த கம்பெனி எப்படி ப்ராஃபிட் பண்றாங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி இருக்கும். ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்ல நம்மளால அந்த பிசினஸோட ஆக்சுவல் நெட்வொர்த் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். இல்லனா இருக்கவே இருக்கு நமக்கு செகண்ட் ஆப்ஷன், அது என்ன அப்படின்னா அந்த கம்பெனிஸோட ஷேரை வாங்கி நம்ம வந்து ஒரு ஷேர் ஹோல்டர் ஆகலாம் ஸ்டாக் மார்க்கெட்ல. இது ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் அந்த கம்பெனியோட ஷேரை நம்ம பை பண்ணாலே நம்ம ஒரு ஷேர் ஹோல்டர் தான். அண்ட் எப்ப நமக்கு வேணாமோ அப்ப அந்த ஷேரை நம்மளால செல் பண்ணிக்கவும் முடியும் மார்க்கெட்ல. இந்த இடத்துல நம்மளோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது ரெண்டு வகையா தான் இருக்கும். ஒன்னு இப்ப நம்ம அந்த ஷேரை ஒரு லோ பிரைஸுக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஷேரோட பிரைஸ் ஏறிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ஹையர் வேல்யூல நம்ம செல் பண்ணோம்னா சோ இந்த பிரைஸ் டிஃபரன்ஸ்ல நம்ம ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம். சோ இதான் கேபிட்டல் அப்ரிசியேஷன் ஆர் கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லனா அந்த ஸ்டாக்கை வாங்கி ஹோல்ட் பண்ணும்போதே நடுவுல நமக்கு டிவிடெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பே பண்ணாங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி பயங்கரமா ப்ராஃபிட் பண்றாங்கன்னா அதுல ஒரு பார்ட் ஆஃப் மணியை எடுத்து அந்த கம்பெனில பப்ளிக்கா அவங்களோட ஷேர்ஸ் எல்லாம் யார் ஹோல்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு ஷேருக்கு இவ்வளோ அப்படின்னு பிரிச்சு கொடுப்பாங்க. அதான் சிம்பிளா டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட்டா ரெகுலர் பேசிஸ்ல, அதுவும் வந்து எல்லா கம்பெனிலும் கண்டிப்பா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சில கம்பெனிஸ் அதை ரெகுலரா கொடுப்பாங்க, சில கம்பெனிஸ் எப்பயாவது கொடுப்பாங்க. ரெகுலரா கொடுக்குற கம்பெனிஸ் கூட மேபி ஏதாவது ஒரு டஃப் சிச்சுவேஷன்ல கொடுக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ டிவிடெண்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் தான், பட் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இன்கம் நம்ம காமன் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா. பட் இப்படி பண்றதுல ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. அது என்ன அப்படின்னா எப்பவுமே நமக்கு இந்த மார்க்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோட ஆக்சுவல் புக் வேல்யூவை விட பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கும். கடந்த சில வருஷங்கள்ல இன்வெஸ்டர்ஸ் இந்த ஸ்டாக் மார்க்கெட் டெவலப்மெண்ட் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட் பிரைஸுக்கு தான் ரொம்பவே அதிக டிபெண்டா இருக்கும். சோ ஒரு பிசினஸ் ஓனர் மாதிரி இல்லாம முழுக்க முழுக்க அந்த மார்க்கெட் பிரைஸ் எப்படி இருக்கு, அது எப்படி ஏறுது இறங்குது அப்படிங்கறதுல மட்டும் தான் பெரும்பாலான நேரங்கள்ல நம்ம வந்து கவனத்தை செலுத்திட்டு இருக்கோம். அண்ட் அந்த இடத்துல நம்ம அந்த பிசினஸ் கவனிக்க மறந்துட்டோம். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனி சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த கம்பெனியோட புக் வேல்யூவை விட
ரொம்ப அதிகமான பிரைஸுக்கு தான் அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் அப்படிங்கிறது ட்ரேட் ஆகும். இது வந்து ஒரு சிம்பிள் லாஜிக் தான். ஏன்னா இப்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்னா அந்த கம்பெனியோட ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு இன்வெஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா எப்பவுமே தயாரா இருப்பாங்க. சோ எப்பவுமே அந்த ஸ்டாக்ஸுக்கு டிமாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் மார்க்கெட்ல இருந்துகிட்டே இருக்கும். அந்த டிமாண்ட் காரணமா அதோட ஆக்சுவல் வேல்யூவை விட சம் வேல்யூ எக்ஸ்ட்ரா தான் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அது வந்து ட்ரேட் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஹை பிரைஸ் கொடுத்து நம்ம இப்போ ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து அந்த மார்க்கெட் பிரைஸுக்கு டிபெண்டன்ட் ஆகிடுறோம். ஏன்னா வேற வழி இல்லை. இப்ப எனக்கு ஒரு ஸ்டாக் நல்ல ஸ்டாக்னு தெரியுது, அந்த கம்பெனி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் எனக்கு புரியுது, நான் இப்ப இந்த கம்பெனியை வாங்கி ஆகணும் அப்படின்னு இருக்கேன். சோ இப்ப ஆக்சுவல் வேல்யூக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ற பொறுமை என்கிட்ட இல்ல. ஓகே, சோ ஆட்டோமேட்டிக்கா நான் என்ன பண்றேன், இப்ப மார்க்கெட்ல ஏன்னா இப்ப இருக்கிற ரேட்டை விடவே இன்னும் அதிகமாகுன்ற வாய்ப்பு இருந்தாதான் பை பண்ணலாங்கிற ஐடியாவே எனக்கு வரும். சோ அதனால நான் என்ன பண்றேன், இப்ப இருக்கிற ரேட் ஹையரா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு வாங்கிடுறேன். அதாவது நான் எப்படி இதை நியாயப்படுத்துவேன் அப்படின்னா, வேற வழியே இல்ல, இது ஒரு நல்ல ஸ்டாக், அதனாலதான் நிறைய பேர் இதை வாங்குறதுனால இந்த அளவுக்கு ஏறி இருக்கு. இதே மாதிரியான ஒரு விஷயத்த நம்மளால பின்னாட்கள்லயும் பார்க்க முடியும். சோ அதனால இப்பவே கிடைக்கிறப்ப வாங்கிக்கிறது நல்லது. சோ அதனாலதான் நான் பை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பாத்தீங்கன்னா ரீசன் சொல்லுவாங்க. ஆனா இது வந்து ஒரு சீரியஸான இஷ்யூ அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. பட் நிறைய பேர் இதை பத்தி டிஸ்கஸ் பண்றதே இல்ல. ஸ்டாக் மார்க்கெட்ல பொதுவாவே பாத்தீங்கன்னா முரண்பாடான ஒரு விஷயம் இருக்கும். அது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி பெட்டர் பொசிஷன்ல இருக்காங்க, பெட்டரா இப்பவும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபியூச்சர்லயுமே பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அதோட புக் வேல்யூவை விட ஒரு கம்மியான வேல்யூக்கு வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இதுவே ஒரு ஸ்டாக் வந்து அதோட புக் வேல்யூவை விட ரொம்ப அதிகமான ஒரு வேல்யூக்கு ட்ரேட் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட ட்ரூ இன்ட்ரின்சிக் வேல்யூ, அதாவது அதோட உண்மையான வேல்யூவை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதே கஷ்டமாயிடும். ஏன்னா அந்த மாதிரி ஸ்டாக்கோட பிரைஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்ல மூட்ஸ் சேஞ்ச் ஆக அதாவது ட்ரேடர்ஸோட ஒப்பீனியன் சேஞ்ச் ஆக அதிக அளவுல பாத்தீங்கன்னா ஸ்பெகுலேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இது ஆர்த்தர் வந்து ஒரு பாராடாக்ஸ் அப்படின்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு ஒரு கம்பெனி சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்களோ அந்த அளவுக்கு அந்த கம்பெனியோட ஸ்டாக்கோட பிரைஸ் அப்படிங்கறது அதிக அளவுல ஸ்பெகுலேட் ஆகிறதுக்கான, அதாவது ஃபிளக்சுவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதனாலதான் நார்மலான ஸ்டாக்ஸை விட இந்த மாதிரியான growth பொட்டன்ஷியல் இருக்கிற ஹை குவாலிட்டி ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா ஸ்பெகுலேட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த இடத்துல ஹைலி ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் ஆர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூடே பண்ணல. ஏன்னா அதெல்லாம் ரொம்பவே ரிஸ்க் ஆனது வேற சில காரணங்களால. சோ ஒரு நல்ல கம்பெனில எந்த அளவுக்கு அதோட பிரைஸ் அப்படிங்கிறது ஃபிளக்சுவேட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத வழக்கம் போல ஆர்த்தர் வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டால இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு. ரொம்பவே பிரபலமான ரெண்டு கம்பெனிஸ் அவர் சூஸ் பண்ணிருக்காரு. நம்பர் 1 ஐபிஎம். இந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் 1962-63ல கிட்டத்தட்ட ஒரு 7 மாசத்துல $607 இருந்து $300 பாத்தீங்கன்னா ஃபால் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட ஸ்டாக்ல வந்து பாத்தீங்கன்னா 2 தடவை ஸ்பிளிட் நடந்திருக்கு. ஓகே, ஒரு ஷேரை 2 ஷேரா பிரிக்கிறது, 4 ஷேரா பிரிக்கிறது, இததான் வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அந்த ஸ்டாக்ல 2 தடவை ஸ்பிளிட் நடந்ததுக்கு அப்புறம் கூட அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் அப்படிங்கிறது $387 இருந்து $219 1970ல ஃபால் ஆகிருக்கு. நம்பர் 2 ஜெராக்ஸ். எத்தனை பேருக்கு ஜெராக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோட பேர் அப்படின்னு தெரியும்? நானே ரொம்ப நாள் கழிச்சு தான் ஜெராக்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலா அந்த எடுக்கிறதுக்கு பேரு ஜெராக்ஸ் இல்ல, அதுக்கு பேரு காப்பி மேக்கிங். ஓகேங்களா, காப்பி எடுக்கிறது. இப்போ ஒரு ஆதார் கார்டு இருக்கா, சோ அதை இன்னொரு பேப்பர்ல காப்பி பண்றோம், பிளாக் அண்ட் ஒயிட்ல, கலர்லயோ, அது காப்பிங் ப்ராசஸ் தான். சரிங்களா, ஜெராக்ஸ் அப்படிங்கிறது அத ஃபர்ஸ்ட் ஐ திங்க் சோ, ஓகே எனக்கு சரியா தெரியல, அதை டெவலப் பண்ண கம்பெனியோ இல்ல கண்டுபிடிச்ச கம்பெனியோ, அந்த கம்பெனி பேர் தான் ஆக்சுவலி ஜெராக்ஸ். ஓகே, ஆனா அந்த ப்ராசஸ்க்கு அந்த நேமை யூஸ் பண்ணி இப்ப எல்லாருமே ஜெராக்ஸ் எடுக்கிறதுன்னு சொல்லியே பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து பயங்கர பாப்புலர் ஆகிருச்சு. அதே கம்பெனியை தான் ஆர்த்தரும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த கம்பெனியும் 1962ல இருந்து 63க்குள்ள $171 இருந்து $87 பாத்தீங்கன்னா ஃபால் ஆச்சு. அதே மாதிரி 1970ல $116 இருந்து $65 ஃபால் ஆச்சு. லாங் டேர்ம்ல இந்த ஸ்டாக் எல்லாம் க்ரோ ஆகுமா அப்படிங்கிற சந்தேகத்தினாலலாம் இந்த ஃபால் அப்படிங்கிறது நடக்கல அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஹையர் வேல்யூல தான் பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆகிருக்கு. சோ மார்க்கெட்ல அந்த கான்ஃபிடன்ஸ் போனதுக்கு அப்புறம், ஓகே, அந்த கான்ஃபிடன்ஸ் போனதுதான் முக்கியமான காரணம் இந்த ஸ்டாக்ஸ் ஃபால் ஆகிறதுக்கு அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. சோ அதனாலதான் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸோட ஸ்டாக் வேல்யூவை மட்டும் வச்சு நம்மளால எதையுமே பாத்தீங்கன்னா பெருசா டிசைட் பண்ணிட முடியாது. சோ ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டருக்கு ஆர்த்தர் கொடுக்கிற பிராக்டிகலான அட்வைஸ் என்ன அப்படின்னா, நம்பர் 1, இப்போ ஒரு ஸ்டாக் இருக்கு அப்படின்னா அதோட ரியல் வேல்யூக்கு ரொம்ப க்ளோஸா ட்ரேட் ஆகிற ஸ்டாக்ஸை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். சோ அவரோட சஜஷன் என்ன அப்படின்னா, அந்த கம்பெனியோட புக் வேல்யூட 1/3க்கு மேல அதிகமா இருக்க கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒண்ணு இந்த பிரைஸ் லெவல்ல நம்ம வந்து பை பண்ணணும், இல்ல அதுக்கு கம்மியா இருக்கிறப்பதான் நம்ம பை பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. வெறும் ஒரு ஸ்டாக்கோட மார்க்கெட் பிரைஸ் சேஞ்சஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம கொஞ்சம் அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்லயும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுலயும் குறிப்பா அதுல நம்ம பை பண்ண போறதுக்கு முன்னாடி இதுலயுமே நம்ம ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட ஆர்த்தர் சொல்ற இந்த லெவல் கிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் அது வந்து ஒரு குட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஆகிறது. இதை தவிர இப்போ அந்த கம்பெனியோட
earnings to price ரேஷியோ எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். அந்த கம்பெனியோட ஃபைனான்சியல் பொசிஷன் வந்து சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாம earningsல ஓரளவுக்கு ஸ்டேபிளா அந்த கம்பெனி வந்து ஓவர் a பீரியட் ஆஃப் டைம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். சோ இந்த இத்தனை மெட்ரிக்ஸை நம்ம செக் பண்றப்ப ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்கை நம்மளால பாத்தீங்கன்னா சூஸ் பண்ண முடியும். இவ்வளவு ரூல்ஸை ஃபாலோ பண்ணா எப்படி ப்ரோ ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்றது? முதல்ல இது எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு ஸ்டாக் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல புல் மார்க்கெட்டை தவிர ஒரு நார்மல் மார்க்கெட் கண்டிஷன்ல இந்த மாதிரியான பல ஸ்டாக்ஸை நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. ஏற்கனவே நல்லா வளர்ந்த கம்பெனிஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டு இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி நம்ம ஸ்டாக்ஸ் தேடணும் அப்படின்னா நிறைய வாய்ப்பு நம்ம கண்ணு முன்னாடி வரும். காமன் ஸ்டாக்ஸை எப்படி செலக்ட் பண்ணி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி ஆர்த்தர் வந்து பின்னாடி சாப்டர் 14 and 15ல டீடைல்டாவே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுல சில டேட்டாஸையும் அவர் வந்து ஷேர் பண்ணியிருப்பாரு. அது ஒரு சில விஷயங்களை மட்டும் இப்ப நம்ம பார்க்கலாம். 1970ல டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ்ல இருக்கிற பாதிக்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் அப்படிங்கிறது இந்த அசெட் வேல்யூ டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணிருக்கு. உதாரணத்துக்கு அமெரிக்கன் டெல் அண்ட் டெல் அப்படிங்கிற ஒரு நல்ல கம்பெனி, பட் ஆக்சுவலி அதோட ஸ்டாக் பிரைஸ் பாத்தீங்கன்னா அதோட டான்ஜிபிள் அசெட் வேல்யூவை விட, அதாவது ஆக்சுவலி அதோட ரியல் வேல்யூவை விட ரொம்ப ஒரு கம்மியான பிரைஸுக்கு செல் ஆகிருக்கு. இதே மாதிரியான நிறைய நல்ல நல்ல கம்பெனிஸ் 1972 ஆரம்பங்கள்ல ரொம்ப 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 ஒரு லோ பிரைஸுக்கு செல் ஆகிருக்கு அப்படின்னு ஆர்த்தர் மென்ஷன் பண்றாரு. சோ இந்த மாதிரியான ஸ்டாக்ஸை நம்ம ஹோல்ட் பண்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1, எவ்வளவுதான் மார்க்கெட் வந்து பிளக்சுவேட் ஆனாலும் கூட நமக்கு அதனால பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா நம்மளே ஏற்கனவே ரொம்ப ரொம்ப லோயர் வேல்யூவேஷன்ல தான் வந்து அந்த ஸ்டாக்கை பையே பண்ணிருப்போம். ஓகேங்களா? இப்போ ஒரு ஹையர் வேல்யூவேஷன்ல இருக்கும்போது தான் அங்க இருந்து ஒரு வைல்டு ஸ்விங்க வந்து நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். நம்ம ஏற்கனவே கிட்டத்தட்ட பாட்டம்ல இருக்கிறப்ப வாங்கியிருப்போம். அப்ப அங்க இருந்து இன்னும் இறங்குறதுக்கான வாய்ப்புங்கிறது மோஸ்ட்லி கம்மியா தான் இருக்கும். ஒருவேளை அங்க இருந்து ஏறுச்சுன்னா அது பல மடங்கு ஏறுறதுக்கும் பாத்தீங்கன்னா சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஓகே, ஏன்னா வந்து அது ஒரு நல்ல பொட்டென்ஷியல் இருக்க கம்பெனி. ஓகேங்களா? அந்த கம்பெனி லாங் ரன்ல நல்லா சம்பாதிக்க நம்ம மார்க்கெட்டோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பத்தி கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இன்னும் நம்ம ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மாஸ்டர் கேமான பை லோ செல் ஹை அப்படிங்கறதையும் அந்த இடத்துல வேணும்னா நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. கண்டிப்பா அதை பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்ல வரல. வேணும்னா அதையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜா மாறும் அப்படின்னு அவர் சொல்ல வராரு. சோ இன்னும் இந்த விஷயத்த டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஆர்த்தர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு. சோ அதை பத்தி பார்க்கலாம். ஏஎன்பி அப்படின்ற ஒரு கம்பெனி, சோ ஃபுல் நேம் பாத்தீங்கன்னா கிரேட் அட்லாண்டிக் அண்ட் பசிபிக் டீ கோ அப்படிங்கிறது தான். ஸோ ஷார்ட்டா ஏஎன்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கம்பெனியை பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரீட்டைல் பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி இவங்க. ஸோ இந்த ஸ்டாக்கோட ஹிஸ்டரியை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கர்ப் மார்க்கெட் அப்படின்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. அதாவது அமெரிக்கன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல முதல்ல இந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆகும்போது 1929ல ரொம்ப ரொம்ப ஒரு ஹையர் வேல்யூக்கு லிஸ்ட் ஆகிருக்கு. அதாவது $494 பாத்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் 3 வருஷத்துல 1932ல $104 அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் அப்படிங்கிறது ஃபால் ஆகிருக்கு. ஆனா அந்த டைம்ல கூட அந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமாலாம் இல்ல. ஓகே, ஓரளவுக்கு டீசென்டா தான் பாத்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 1936ல $111 இருந்து $131 அப்படிங்கிற ரேஞ்ச்குள்ளேயே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ட்ரேட் ஆகிருக்கு. 1938ல நடந்த ரிசெஷன்ல மறுபடியும் இந்த ஸ்டாக் அப்படிங்கிறது $36 பாத்தீங்கன்னா ஃபால் ஆகிருக்கு. சோ 1938ல இருந்த சிச்சுவேஷன்ல ஏஎன்பியோட மார்க்கெட் வேல்யூ, அதாவது பிரிஃபர்ட் ஸ்டாக்ஸ் பிளஸ் காமன் ஸ்டாக்ஸோட டோட்டல் வேல்யூ அப்படிங்கிறது $126 மில்லியன். பட் ஆனா அந்த கம்பெனி கிட்ட கேஷாவே $85 மில்லியன், 134 மில்லியன் ஒர்க்கிங் கேபிட்டலும் பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. சோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப மார்க்கெட்ல இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் அப்படிங்கிறது அதோட ஆக்சுவல், அதாவது கரண்ட் அசெட் வேல்யூவை விட ரொம்ப 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 பாத்தீங்கன்னா கம்மியா இருந்திருக்கு. இது வந்து ரொம்ப மோசமான ஒரு பிசினஸ் அப்படின்லாம் கிடையாது. ரொம்ப நாளா இந்த ஃபீல்டுல இருக்காங்க, ரொம்ப பெரிய கம்பெனினே சொல்லலாம். அண்ட் ஏர்னிங்ஸும் வந்து டீசென்டாவே இருந்திருக்கு இந்த கம்பெனில. அப்படி இருந்தும் இந்த கம்பெனி அண்டர் வேல்யூவேஷன்ல போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1, இந்த கம்பெனியோட செயின் ஸ்டோர்ஸ் இருக்கு இல்லீங்களா, சோ அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டாக்ஸ் போட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயம் ஒண்ணு. ரெண்டாவது, போன வருஷத்தோட ப்ராஃபிட்டை விட இந்த வருஷத்தோட ப்ராஃபிட் வந்து டிக்ளைன் ஆனது. மூணாவது, ஜெனரலாவே மார்க்கெட்ல இந்த ரிசெஷன்னால, ஓகேங்களா, ஜெனரல் மார்க்கெட் கண்டிஷனால இருந்த ஒரு பயம் அப்படிங்கிறது, இது எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமா அந்த ஸ்டாக்ல ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணி பயங்கர லோ வேல்யூக்கு கொண்டு போயிருச்சு. ஆனா இது எதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு பெர்மனன்டான ப்ராப்ளம்லாம் கிடையாது, ஒரு டெம்பரவரியான ஒரு ப்ராப்ளம் தான். இதெல்லாம் ஈஸியாவே பாத்தீங்கன்னா வந்து ரெக்கவர் பண்ணிர முடியும். ஓகே, ஏன்னா இப்படியே போயிட மாட்டாங்க. இவ்வளவு நாள் ஃபீல்டுல இருக்காங்க, இந்த மாதிரி எவ்வளவோ சவால்களை அவங்க சந்திச்சுட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் எது எப்படி இருந்தாலும் நாங்க அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் என்னதான் கம்பெனியே வந்து சொன்னா கூட மார்க்கெட்ல அதுல இருக்கிற இன்வெஸ்டர்ஸோட சென்டிமெண்ட் தான் நமக்கு பிரைஸ்ல அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அது ஒரு ஹை பிரைஸ் கொடுத்து வாங்க யாருமே தயாரா இல்ல அப்படின்னா அந்த பிசினஸ்க்கு அவ்வளவுதான் பாத்தீங்கன்னா வேல்யூவே இருக்கும். இதே 1937ல அந்த ஸ்டாக்க $80 கொடுத்தும் வாங்குறதுக்கு பாத்தீங்கன்னா ரெடியா இருந்தாங்க.
வாங்கியிருந்தாங்க. அதாவது அந்த கம்பெனியோட 5 வருஷத்தோட ஆவரேஜ் ஏர்னிங்ஸை விட இது வந்து 12 மடங்கு ஜாஸ்தி. அப்படி வாங்கினதுக்கு அப்புறமா 1938ல $36 அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் குறையறத பாக்குறப்ப மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் அதே அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சிருந்தோம் அப்படின்னா, அதாவது இந்த ரிவ்யூ எல்லாம் விட்டுட்டு ஃபண்டமெண்டல்ஸ்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த டெம்பரவரி மார்க்கெட் டிராப்பை வந்து நம்ம பெருசா கண்டுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருந்திருக்காது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா நமக்கு தைரியம் இருந்துச்சு அப்படின்னா அந்த லோ பிரைஸ்ல இன்னும் கொஞ்சம் அதிக ஸ்டாக்க கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாங்கி வச்சிருந்திருக்கலாம். ஆனா அங்கதான் நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனையே வருது. இப்போ நான் மறுபடியும் சொல்றேன், நார்மல் சிச்சுவேஷன் வேற. இப்ப கேக்குறப்ப கரெக்ட் தான் ப்ரோ, நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆர்த்தர் சொல்றதும் கரெக்ட் தான். இந்த மாதிரி நல்ல நல்ல கம்பெனி எல்லாம் ஒரு லோ பிரைஸ்க்கு வரும்போது நல்ல ஹை குவான்டிட்டியில ஒண்ணும் இல்ல, 1000 ரூபா ஒரு ஸ்டாக் இருக்கு, ஓகே, அது 500 ரூபா ஆகுதுன்னே வச்சுப்போம், சரிங்களா? 50% லாஸ் ஆகுது. 50% லாஸ் ஆகுதுன்னா மார்க்கெட்ல அந்த ஸ்டாக் எல்லாம் அவ்வளவுதான் யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போயிடும். பட் கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்களேன், நான் ஒரு ஸ்டாக் வாங்குற இடத்துல இன்னைக்கு 2 ஸ்டாக் எனக்கு கிடைக்கும். நான் என்ன சொல்றேன்னா, இப்படி குறைஞ்சிருச்சு அப்படின்னாலே அந்த மாதிரி ஸ்டாக்கா போய்வாங்க அப்படி நான் மீன் பண்ணல, ஆர்த்தரும் அப்படி சொல்லல, சரிங்களா? நல்ல கம்பெனிஸ், ஓகே, நல்ல பொட்டன்ஷியல் இருக்க கம்பெனிஸ், நல்லா வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கான வேல்யூ இருக்கிற மாதிரியான கம்பெனிஸ்ல இந்த மாதிரியான டிராப் அப்படிங்கிறது எப்பயாவது நடக்கும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா அதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற தீபாவளி ஆஃபர், பொங்கல் ஆஃபர், ஆடி ஆஃபர் மாதிரி. அது அப்படி பாருங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, இப்ப ஆடி மாசம் வரப்போ 1000 ரூபாய்க்கு விக்கிற ஒரு சட்டை 250 ரூபாய்க்கு விக்குதுங்கிறதுக்காக ஐயோ 1000 ரூபாய்ல இருந்து 250 ரூபாய் ஆயிடுச்சு, அப்ப அந்த சட்டை குவாலிட்டி எல்லாம் இல்ல அப்படின்லாம் நம்ம நினைக்க மாட்டோம்ல. 1000 ரூபாய்க்கு கிடைக்கிற சட்டை 250 ரூபாய்க்கு கிடைக்குது, இப்ப 1000 ரூபாய்க்கு நான் 4 சட்டை வாங்க, அதே மைண்ட் செட்டை ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் நம்ம ஆக்சுவலி கொண்டு வரும். ஓகேங்களா? சோ அந்த வேல்யூ குறைஞ்சது மட்டும் நம்ம அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுக்கு தடையா அமைஞ்சிடக்கூடாது. இவ்வளவு இறங்கிருச்சு, இதுக்கப்புறம் இப்படி ஏறும், இல்ல இன்னும் இங்க இருந்து இறங்கி இன்னும் மோசமாச்சுன்னா இந்த மாதிரியான டெம்பரரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ்ல இருக்கிறது தான். சோ இதுக்காக தான் ஆர்த்தர் என்ன சஜஸ்ட் பண்றாருன்னா, ஹிஸ்டாரிக்கல் டேட்டால நம்ம அதிக கவனத்தை கொடுக்கலாம். ஓகே, ஏன்னா இதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்த்தாலே ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும். அதுக்காக அதே விஷயம் தான் இதுக்கப்புறம் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. வரும் நாட்கள்ல ஏதாவது ஒரு புது விஷயம் கூட நடக்கலாம். பட் எல்லாத்துக்குமே நம்ம தயாரா இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் ஆக முடியும். திரும்ப இந்த ஸ்டாக் 1939ல கிட்டத்தட்ட $117 இன்க்ரீஸ் ஆச்சு. இது வந்து 1938 லோ பிரைஸை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதை விட 3 மடங்கா வந்து ரேட் அப்படிங்கிறது ஏறி இருக்கு. 1937ல இருந்த ஆவரேஜான பிரைஸை விட இது வந்து கொஞ்சம் ஹையரான பிரைஸ் தான். சோ லாங் டேர்ம்ல இந்த ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1949க்கு அப்புறம் ஷேர் மார்க்கெட் ஜெனரலா இன்க்ரீஸ் ஆகிறப்ப இந்த ஷேரோட பிரைஸும் பாத்தீங்கன்னா அது கூடயே சேர்ந்து இன்க்ரீஸ் ஆச்சு. 1961ல இந்த ஸ்டாக்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் நடந்திருக்கு. சோ ஒரு ஷேரை 10 ஷேரா வந்து டிவைட் பண்ணிருக்காங்க. சோ டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட ஒரு ஷேரோட ரேட் பாத்தீங்கன்னா $70.5. அதாவது நம்ம இனிஷியல் வேல்யூக்கு கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஸ்பிளிட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட $705 அப்படிங்கிற மதிப்பை வந்து பாத்தீங்கன்னா எட்டுச்சு. சோ இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் அப்படிங்கிறது அந்த டைம்ல அதோட ஏர்னிங்ஸை கம்பேர் பண்ணும்போது 30 மடங்கு பாத்தீங்கன்னா அதிகமா இருந்திருக்கு. சோ டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ்ல இருக்கிற ஆவரேஜான ஸ்டாக்ஸ்லயே 23 மடங்கு தான் அந்த வருஷத்துல இருந்திருக்கு. இங்க அதை விட அதிகமா இருந்திருக்கு இந்த கம்பெனிக்கு. ஏன்னா மக்கள் மத்தியில இந்த கம்பெனி மேல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உருவாச்சு. இந்த கம்பெனி இன்னும் பெருசா வளரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருந்திருக்கு. இததான் ஆப்டிமிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பெனியோட ஏர்னிங்ஸும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஃபால் ஆகி இருக்கிறத நோட்டீஸ் பண்ண முடியும். 1962ல இந்த ஷேரோட பிரைஸ் அப்படியே பாதிக்கு பாதியா வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட $34 வந்துருச்சு. 1938லயுமே இதே மாதிரியான ஒரு பிரைஸுக்கு இந்த ஷேர் அப்படிங்கிறது ஃபால் ஆகி இருக்கும். ஆனா அதுவும் இதுவும் ஒன்னான்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. ஏன்னா இந்த $34 அப்படிங்கிறது அந்த ஷேர் ஸ்பிளிட் அப்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்பிளிட் ஆன ஷேரோட ஒரு ஷேரோட வேல்யூ தான். அப்ப இனிஷியல் வேல்யூவோட கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா $340 தான் குறைஞ்சிருக்கு. ஆனா இப்போ இந்த ஷேர்ல அந்த பார்கெனிங் குவாலிட்டி அப்படிங்கிறது இல்ல அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. சோ மார்க்கெட் பிளக்சுவேஷன் காரணமா 1970ல $21க்கும் 1972ல $18க்கும் பாத்தீங்கன்னா இந்த ஷேர் அப்படிங்கிறது ஃபால் ஆச்சு. அதுலயும் குறிப்பா ஒரு கம்பெனி ஒரு ஃபைனான்சியல் இயரோட ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல லாஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கறத போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல இருந்து நம்ம என்னென்ன பாடங்களை கத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த அளவுக்கு பெரிய கம்பெனியா இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு நல்ல கம்பெனியா இருந்தாலும் சரி, அதுல இந்த மாதிரியான வைட் ஸ்விங்ஸ், அதாவது பெரிய பெரிய மார்க்கெட் பிளக்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது எப்ப வேணாலும் எந்த ரீசனுக்காக வேணாலும் பாத்தீங்கன்னா ஏற்படலாம். பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல ஒரு தவறான முடிவை தான் எடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்ப 1938ல இந்த ஷேர் இதே மாதிரி தான் ஃபால் ஆச்சு. ஆனா அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியில இருந்துச்சு. சோ அதை பை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா நிறைய பேர் வந்து அந்த டைமை இக்னோர் பண்ணிட்டாங்க.
அந்த டைம்ல யாருமே பாத்தீங்கன்னா பெருசா அந்த ஸ்டாக்கை வாங்கவே இல்ல. ஆனா 1961ல ரொம்ப அதிக பிரைஸ் கொடுத்து ஓகேங்களா, இந்த ஸ்டாக் மேல அதிக நம்பிக்கையின் காரணமா ஹை வேல்யூ கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்குறதுக்கு தயாரா இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் என்னாச்சு, பிரைஸ் கொலாப்ஸ் ஆச்சு. ஏர்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முன்ன இருந்த மாதிரி இல்ல. டிவிடெண்டும் பாத்தீங்கன்னா அப்பப்பதான் கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ அந்த கம்பெனி ரொம்பவே வந்து ஒரு வீக்கான ஸ்டேட்டஸ்க்கு போயிடுச்சு. 1938 கம்பேர் பண்ணும்போது இப்ப அந்த கம்பெனி, அதாவது 1972ல ரொம்பவே பெருசா வளர்ந்திருந்தாலும் கூட அப்ப இருக்கிற கம்பெனியோட நிலைமையையும் இப்ப இருக்கிற கம்பெனியோட நிலைமையும் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்ப அந்த அளவுக்கு அவங்க ப்ராஃபிட்டபிளா இல்ல. அதுல மேனேஜ்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா பெருசா சரியில்லை. இந்த ஸ்டாக்கும் வந்து ரொம்ப லெஸ் அட்ராக்டிவா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆர்த்தர் சொல்றாரு. இந்த ஏஎன்பி யோட ஸ்டோரியில இருந்து ரெண்டு முக்கியமான பாடங்களை நம்ம கத்துக்கணும். நம்பர் ஒன், ஸ்டாக் மார்க்கெட் அப்பப்ப பெரிய தப்பு பண்ணும். அந்த டைம்ல ஒரு ஸ்மார்ட் அண்ட் பிரேவ் இன்வெஸ்டரா அந்த தவற நம்ம வந்து ப்ராஃபிட்டா பாத்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்பர் டூ, பிசினஸோட கேரக்டர் அப்படிங்கிறது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு சில டைம் முன்ன இருந்ததை விட இன்னும் ஒரு பெட்டர் ஸ்டேட்டஸ்க்கு போகும். ஒரு சில டைம் முன்ன இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் மோசமான நிலைமைக்கும் போகும். ஒரு இன்வெஸ்டரா இதை வந்து நம்ம தொடர்ந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்ல. பட் டைம் டு டைம் வந்து இதை கேர்ஃபுல்லா ரிவ்யூ பண்ணிக்கிறது நல்லது. ஒரு இன்வெஸ்டர் பிசினஸ் ஓனரா இருக்கிறதுக்கும் ஷேர் ஹோல்டரா இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். இப்ப நம்ம ஒரு ஷேர்ஸ் வாங்குறோம் அப்படின்னா ரெண்டு வகையா நம்ம வாங்கலாம். ஒன்னு ஒரு பிசினஸ் ஓனர் மாதிரி நம்ம வாங்கலாம், இல்ல அப்படின்னா ஒரு ஷேர் ஹோல்டர் மாதிரி நம்மளால வாங்க முடியும். சோ இதுல இம்பார்ட்டன்டான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஒரு ட்ரூ இன்வெஸ்டர் அப்படிங்கிறவங்க சும்மாலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்டாக்கை செல் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. அதாவது வெளியில இருக்கிற எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸோட பிரஷர்னால ஒரு ஃபோர்ஸ்னால வந்து பாத்தீங்கன்னா இதை வித்தடலாம் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா நினைக்க மாட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்கள பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம்லாம் கிடையவே கிடையாது. அது எவ்வளவுதான் சேஞ்ச் ஆனாலும் அதுக்கு பெருசா அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது பயன் இருக்கு அப்படின்னா மட்டும்தான் அவங்க பிரைஸுக்கு வந்து ஒரு அட்டென்ஷனே கொடுப்பாங்க. ஒருவேளை இப்போ ஒரு இன்வெஸ்டர் மார்க்கெட்ல நடக்கிற ஃபால பார்த்து பயந்துட்டாலோ இல்ல வருத்தப்படுறாரு அப்படின்னாலோ அவருக்கு இருக்கிற அட்வான்டேஜஸ் அவரே பாத்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸா மாத்திக்கிறாரு. அதாவது ஆர்த்தர் இங்க என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இப்போ எப்ப இந்த மாதிரியான ஒரு பெரிய ஃபால் நடக்கும், சோ மோஸ்ட்லி அந்த ஸ்டாக்கை நிறைய பேர் செல் பண்ணிட்டே இருக்காங்க, டிமாண்டே இல்ல, ஏதோ ஒரு ரீசனுக்காக தொடர்ந்து வித்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறப்போ அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் அப்படிங்கிறது படிப்படியா கம்மியாகும். இதெல்லாம் கரெக்ட் தான். அப்போ ஒரு ஸ்டாக் இறங்குறத பார்த்த உடனே எல்லாரும் இப்ப விக்கிறாங்க அப்படிங்கறத வந்து ஈஸியா யார் வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிட்டு சரி எல்லாரும் விக்கிறாங்களே நம்ம மட்டும் எதுக்கு வச்சுட்டு வெயிட் பண்ணணும், நம்மளும் வித்தரலாம், இன்னும் கம்மியான ரேட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா இருக்கிற லாபம் போயிடும், இல்ல இன்னும் நஷ்டம் அதிகமாக வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரியான பயத்தினால நம்மளும் வந்து மத்தவங்க மாதிரியே வந்து செல் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் அந்த இடத்துல வாய்ப்பு இருக்கு. பட் ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டர் அப்படி ஆக்சுவலி பண்ணவே மாட்டாங்க. மார்க்கெட் ஏறுதோ இறங்குதோ அதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படிங்கறத தேடி போவாங்களே தவிர சும்மா இறங்குறத மட்டும் பார்த்து இல்ல ஏறத மட்டும் பார்த்து எந்த விதமான டிசிஷன்ஸும் அவங்க எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு தான் மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது அதிகமாகும். ஏன்னா நம்ம எடுக்கிற டிசிஷன் எதனால எடுக்கிறோம், மத்தவங்க பண்றாங்க நானும் பண்றேன் அப்படின்னு பண்ணிட்டு பின்னாடி நம்ம எடுத்த டிசிஷன் அப்படிங்கிறது தப்பாச்சு அப்படின்னா அப்பவும் நம்ம தான் அந்த இடத்துல வந்து ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுவோம். இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இப்ப மார்க்கெட் இறங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வித்ததுக்கு அப்புறமா நம்ம வித்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து பயங்கரமா ஏறிச்சு அப்படின்னா இப்ப யார் வருத்தப்பட போறது, அகைன் நம்ம தான். ஒழுங்கா நம்ம வந்து ஹோல்டே பண்ணிருக்கலாம், எல்லாரும் பண்றாங்க நம்மளும் அவசரப்பட்டு பண்ணி இப்ப வந்து மார்க்கெட் நல்லா ஏறிடுச்சு, நமக்கு பயங்கர ப்ராஃபிட் வந்திருக்கு, இப்ப அதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு அங்கேயும் நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா எமோஷனல் ஆகும். சோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்றதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, நம்ம ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டரா இருக்கணும். சோ எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு டீடைல்டான அனாலிசிஸ் ரிசர்ச் இது எல்லாமே இருக்கணும். அண்ட் கண்டிப்பா ஒரு ராக் சாலிடான ரீசன் இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த டிசிஷன் எடுத்தா அதுல நமக்கு ஃபேவரபிளா எதெல்லாம் நடக்கலாம், நமக்கு அன்ஃபேவரபிளா என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு, எல்லாத்துக்கும் நம்ம வந்து தயாரா இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் முடிவு பண்ணிட்டு தான் அந்த டிசிஷனே நம்ம எடுக்கணும். இப்ப நம்ம 1931ல இருந்து 1933க்குள்ள நடந்த டிப்ரெஷன்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சைக்காலஜிக்கலாவே இப்ப நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு மார்க்கெட் பிரைஸ் இல்ல அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப நான் வந்து ஒரு அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், அந்த அசெட்ல பிரைஸ் சேஞ்சஸ் என்னால பார்க்க முடியாது. ஓகே, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு வந்து ரெகுலரா ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதாவது இப்ப நான் பாண்ட்ஸ் பத்தி பேசல, ஏன்னா பாண்ட்ஸோட பிரைஸையுமே நம்ம வந்து பார்க்கலாம். சோ ஆர்த்தர் இதுக்கு வந்து அந்த மார்ட்ரேட் செக்யூரிட்டிஸ் ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்திருக்காரு. அதுக்கு வந்து மார்க்கெட் குவைட் அப்படிங்கிறது கிடையாது. சோ அப்ப என்ன ஆகும்னா இந்த மாதிரியான டிப்ரெஷன் டைம்ல அதோட வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறத நம்மளால பார்க்கவே முடியாது. சோ மார்க்கெட் குவைட் இருந்துச்சுன்னா அந்த அசெட் இருக்கும், சோ அதுல நம்ம பிரைஸ் சார்ட் இருக்கும், அந்த பிரைஸ் சார்ட்ல டெய்லி பேசிஸ்ல எப்படி எல்லாம் அந்த பிரைஸ் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துல அதுல இல்லாததுனால பீப்புள் வந்து கொஞ்சம் செக்யூரா ஃபீல் பண்ணிருக்காங்க. பட் அதோட வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகும்னு யாருக்கும் தெரியாது. பட் மார்க்கெட் குவைட் இல்ல, தெரிஞ்சுக்க முடியாது.
முடியாது அந்த வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது. இதே இடத்துல கார்ப்பரேட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க, ஹை குவாலிட்டி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே அந்த டிப்ரெஷன் டைம்ல பிரைஸ் ஃபால் ஆகிறத கண்கூடா பார்த்தாங்க. சோ அதை பாக்குறப்ப நம்ம வந்து ஏழை ஆகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா உண்மையான வேல்யூ அப்படிங்கிறது அங்கதான் இருக்கு. ஓகே, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ல ரெண்டு வகையான லாஸ் இருக்கு. ஓகேங்களா, பேப்பர் லாஸ், ரியலைஸ்டு லாஸ் அப்படின்னு ரெண்டு இருக்கு. சரிங்களா, அதே மாதிரி தான் ப்ராஃபிட்டும், பேப்பர் ப்ராஃபிட், ரியலைஸ்டு ப்ராஃபிட்னு ரெண்டு இருக்கு. இந்த பேப்பர் ப்ராஃபிட் லாஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹோல்டிங்ஸ்ல காட்டுறது. அது டெம்பரவரியானது தான். ஒன்ஸ் நம்ம அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட ரியலைஸ்டு ப்ராஃபிட் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உண்மையான ப்ராஃபிட் லாஸ். சோ இப்போ நான் வந்து ஒரு அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், அதை நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதை ஹோல்ட் பண்றப்ப இந்த மாதிரியான டிக்ளைன் ஆகிற சமயத்துல இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இப்போ 80,000 தான் என்னோட போர்ட்ஃபோலியோ வேல்யூவே இருக்கு அப்படின்னா 20,000 எனக்கு லாஸ் மாதிரி தான் காட்டும். பட் அது வந்து ரியல் கிடையாது. ஓகே, நான் அந்த பொசிஷன் அங்கேயே க்ளோஸ் பண்ணாதான் அது ரியல் ஆயிடும். 80,000 தான் என் கைக்கு வரும், 20,000 லாஸ் ஆகி போயிடும். சரிங்களா, என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரியான விஷயங்களை பாக்குறப்ப ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து ஒரு பயம் அப்படிங்கிறது உருவாகுது. ஓகேங்களா, சோ ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டருக்கு அப்படி ஆகக்கூடாது. பட் மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ்க்கு அப்படிதான் ஆகுது. பட் லிஸ்டட் செக்யூரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நமக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா நமக்கு எப்ப வேணுமோ அதை நம்மளால செல் பண்ணிக்க முடியும். என்ன ரீசன் இருந்தாலும் சரி, செல் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா செல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு பெட்டர் பிரைஸ்ல திரும்ப வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் திரும்ப நம்மளால வந்து பாத்தீங்கன்னா வாங்க முடியும். இல்ல அதை நம்ம வந்து இக்னோர் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். சோ அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து ஃப்ரீயா தான் இருக்கும். ஓகேங்களா, அதுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்காது லிஸ்டட் செக்யூரிட்டிஸை பொறுத்த வரைக்கும். சோ இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு அசெட்டுக்கு மார்க்கெட் பெட் இல்ல அப்படிங்கிற காரணத்தினால மட்டும் அதோட வேல்யூ வந்து குறையாது அப்படின்லாம் நம்ம நினைக்கவே கூடாது. திரும்ப நம்ம ஏஎன்பியோட ஷேர் ஹோல்டர்ஸ் 1938ல பார்க்கலாம். அப்ப நடந்த ஃபால் அவங்க வந்து உண்மையாலே ஒரு ஃபால் நடந்துகிட்டு இருக்கு, அந்த பிசினஸ் ஒண்ணுமே எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க எல்லாரும் வித்துட்டு போயிருப்பாங்க. பட் அதுக்கு கொஞ்சம் மாறா மார்க்கெட்டோட ரியல் வேல்யூ அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கு அப்படிங்கறத அவங்க வந்து நம்பிட்டு இருந்தாங்க அப்படின்னா 1937 லெவலுக்குலாம் வந்து ரொம்ப ஈஸியாவே ரெக்கவர் ஆகிரும், இல்ல அதை விட இன்னும் பெட்டர் ஆக கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத அவங்க எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனா அந்த விஷயம் அதுக்கப்புறம் நடக்கவும் செஞ்சிருக்கும். அதையும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஒருவேளை அவங்க இந்த பிரைஸ் சேஞ்சஸ் எல்லாம் பார்க்காம விட்டுருந்தாங்க அப்படின்னா அவங்களோட பொசிஷன் அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலைமையில கூட இருந்திருக்கலாம். அடுத்தது நம்ம லிக்விடிட்டியை பத்தி பார்க்கலாம். லிஸ்டட் ஸ்டாக்ஸையும் பிரைவேட் பிசினஸையும் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஒப்பிடவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா லிஸ்டட் ஸ்டாக்ஸ்ல நமக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஃபீச்சர் இருக்கு, அதுதான் லிக்விடிட்டி. சோ லிக்விடிட்டி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா எப்ப வேணாலும் நம்மளோட ஸ்டாக்ஸை நம்மளால பையும் பண்ணிக்க முடியும், செல்லும் பண்ணிக்க முடியும். சோ அதை நம்ம தான் சூஸ் பண்ணணும். அண்ட் டெய்லி பிரைஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறதையும் பாத்தீங்கன்னா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஆனா அப்படி சேஞ்ச் ஆகிற மார்க்கெட் பிரைஸ் எந்த வகையிலும் நம்மள கண்ட்ரோல் பண்ண விடாம நம்ம பாத்துக்கணும். தி பேரபிள் ஆஃப் மிஸ்டர் மார்க்கெட். பேரபிள் அப்படிங்கறத ஒரு லெசன் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு சிம்பிளான ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க. மிஸ்டர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு இமேஜினரி கேரக்டர் தான் இந்த ஸ்டோரியில யூஸ் பண்ணிருப்பாரு நமக்கு இந்த லெசன் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக. இமேஜின் பண்ணி பாருங்க, நம்ம கிட்ட இப்ப வந்து ஒரு $1000 வர்த் ஆன பிரைவேட் பிசினஸ் அப்படிங்கிறது இருக்கு. நம்மளோட பார்ட்னர் தான் இந்த மிஸ்டர் மார்க்கெட் அப்படிங்கிறவரு. சோ இவரோட வேலை என்னன்னா டெய்லி நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு சில விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா இவர் ஷேர் பண்ணிட்டே போவாரு. அதாவது அந்த ஸ்டாக்க பத்தி நம்ம ஓன் பண்ணிருக்கோம் இல்லீங்களா பிரைவேட் பிசினஸ், அந்த ஸ்டாக்க பத்தி அவருக்கு என்ன தோணுதோ அதை டெய்லி நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இந்த ஸ்டாக்கோட வேல்யூ என்ன, எப்ப இதை வாங்கலாம், எப்ப இதை விற்கலாம் அப்படிங்கறத பத்தின அவரோட கருத்தை வந்து பாத்தீங்கன்னா டெய்லி நம்ம கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஒரு சில டைம் இவர் சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பட் ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சில்லியா இருக்கு. ஏன்னா அது ஒரு எக்ஸைட்மெண்ட் பேஸ் பண்ணியா இல்ல ஒரு பயத்தின் அடிப்படையிலயோ பாத்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பாரு. ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரா இந்த மாதிரி மத்தவங்களோட ஒப்பீனியனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெருசா எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறது இருக்கும். அவருக்கு இருக்கிற மாதிரியே நம்மளோட ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூவை நம்ம தான் ஆக்சுவலி வந்து கிரியேட்டே பண்ணணும். இப்ப வந்து ஸ்டாக் வந்து ரொம்ப ஹை வேல்யூக்கு போயிடுச்சு, இப்ப விக்கிறதா நல்லது அப்படிங்கிற மாதிரி அவர் நம்ம கிட்ட வந்து சொல்லி அதை கேட்டுட்டு நம்ம வித்துட்டோம் அப்படின்னாலோ இல்ல இப்ப வந்து பிரைஸ் ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்கு, இப்ப வாங்கினா இன்னும் செம்மையா ரேட் ஏறும், அப்ப பயங்கரமா ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்றதை கேட்டுட்டு நம்ம வந்து பை பண்ணோம் அப்படின்னாலும் அது தப்பு தான். ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு ஹேபிட்டாவே கிரியேட் ஆயிரும். எப்பவுமே வந்து ஒருத்தர் நம்ம டிபெண்ட் பண்ணியே இருக்கிற மாதிரி ஆகிரும். இப்படி பண்றதுல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இது வந்து ஒரு ஹேபிட் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். எப்பவுமே நம்ம வந்து இந்த மாதிரியான டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு மத்தவங்களோட ஒப்பீனியன் என்ன, அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்க, பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் போர்ட்ஃபோலியோல இப்ப புதுசா எந்த ஸ்டாக் வாங்கியிருக்காங்க, இதை வித்திருக்காங்க அப்படின்னு அந்த ஆக்டிவிட்டிஸை மட்டும் தான் பார்ப்போம். ஓகேங்களா, அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னங்கிறது பெருசா யோசிக்க மாட்டோம். இல்லனா இவர் சொல்ற மாதிரி ஏதாவது சில்லியான ரீசனா தான் இருக்கும். பட் நம்மளோட அனாலிசிஸ் அப்படிங்கிறது அங்க ஒண்ணுமே இருக்காது. ஒருவேளை இவர் வந்து டெய்லி நம்ம கிட்ட எதுவுமே சொல்லாம போயிட்டாரு அப்படின்னா இப்ப நான் இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு இருக்கிறப்போ அங்க நான் தான் ஆக்சுவலி ஒர்க் பண்ணுவேன்.
ஓகேங்களா? இப்ப யாருமே வந்து என்கிட்ட இத பத்தி பேசுறதே கிடையாது. இத பத்தி எதுவுமே ஷேர் பண்றது இல்லன்னா, நானா அந்த இடத்துல வொர்க் பண்ணேன். உண்மையிலேயே அந்த கம்பெனியோட ரிப்போர்ட்ஸ் இப்ப என்ன சொல்லுது, அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி, ஸ்டடி பண்ணி, நான் தான் அந்த டிசிஷன வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பேன். சோ ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் ஆக்சுவலி அப்படிதான் பண்ணணும். யாராவது நம்மகிட்ட ஏதாவது சொல்றாங்க, சொல்லல அது வேற. ஓகேங்களா? நம்மளோட டிசிஷன் அப்படிங்கிறது எப்பவுமே நம்மளோடதா தான் இருக்கணும். மத்தவங்க சொல்றத பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது. ஏன்னா அவரு எப்படி அனாலிசிஸ் பண்றாரு, எப்படி அந்த டிசிஷன்லாம் எடுக்குறாரு, இதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியாது. மேபி எப்பயாவது அவர் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா நடக்கலாம். பட் எல்லா டைமும் அது நடக்கும் அப்படின்னு அவசியம் இல்ல. சோ அதனால நம்மளாவே நம்மளோட ஓன் அனாலிசிஸ பண்ணி டிசிஷன்ஸ எடுத்துக்கலாம். சோ இதுல முக்கியமா நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, இப்போ மார்க்கெட்ல ஒரு பெரிய ஃபிளக்சுவேஷன் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுல மார்க்கெட் பயங்கரமா ஃபால் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, சோ பை பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி மார்க்கெட் வந்து செம்மையா வந்து ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்னா, செல் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும். மத்த நேரங்கள் எல்லாம் மார்க்கெட் பிரைஸ பார்க்கறத விட்டுட்டு அந்த கம்பெனி டிவிடெண்ட் எப்படி பே பண்றாங்க, அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறதுல நம்ம கவனம் செலுத்தலாம். மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன்ஸ் நடக்கிறப்போ ஆட்டிடியூட் வைஸ் இந்த இன்வெஸ்டரும் ஸ்பெகுலேட்டரும் எப்படி வேற வேறையா இருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு ஸ்பெகுலேட்டரை பொறுத்த வரைக்கும் எப்படி பிரிடிக்ட் பண்ணி இந்த ஃபிளக்சுவேஷன்ல ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கறதுல தான் அவங்க கவனம் செலுத்துவாங்க. ஆனா இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அசெட்டை ஒரு நல்ல பிரைஸ்ல வாங்கி எப்படி ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கறதுல தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சோ மார்க்கெட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்பெகுலேட்டருக்கு மட்டும் கிடையாது, ஒரு இன்வெஸ்டருக்குமே ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் ஒரு நல்ல ஸ்டாக்க ஒரு லோ பிரைஸ்ல நம்மளால வாங்க முடியும். அண்ட் மார்க்கெட்ல ஒரு ஹை பிரைஸ் இருக்கிறப்போ ஒண்ணு நம்ம வாங்குறத அவாய்ட் பண்ணலாம், இல்ல நம்ம செல் பண்ணலாம். அதுக்காக ஒரு இன்வெஸ்டர் வாங்குறதுக்கு முன்னாடி எப்பவுமே ஒரு லோ மார்க்கெட்காக வெயிட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி வெயிட் பண்றதுனால நமக்கு சில பிரச்சனைகள் வரவும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணலாம். அந்த டைம் பீரியட்ல நமக்கு வர வேண்டிய இன்கம் நமக்கு வந்து வராம போலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு நல்ல ஸ்டாக் இருக்காங்க, பட் இப்ப கொஞ்சம் வந்து ஒரு ஹை பிரைஸ்ல இருக்கு. ரொம்ப இல்ல, ஒரு கொஞ்சம் ஹை பிரைஸ்ல இருக்கு. இப்ப அது வந்து ஒரு லோ பிரைஸ்க்கு வரட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை நான் வெயிட் பண்ணாம முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு டிவிடெண்ட்லாம் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கும் மேபி. சோ அத தான் நான் வந்து லாஸ்ட் இன்கம் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி அந்த கம்பெனி அந்த பிரைஸ்ல இருந்து இன்னும் ஒரு பெட்டரான பிரைஸ்க்கு கூட போறதுக்கு பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. சோ சிம்பிளா ஆர்த்தர் இதுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம கிட்ட இன்வெஸ்ட் பண்றதுக்கு மணி இருக்கு அப்படின்னா, பிரைஸ் வந்து ரொம்ப அதிகமா இல்லாத வரைக்கும் நம்ம வந்து தாராளமா அந்த காசை இன்வெஸ்ட் பண்ணலாம். சோ பிரைஸ் வந்து ரொம்ப ஹை வேல்யூல இருக்கிறப்ப மட்டும் நம்ம பை பண்றதை அவாய்ட் பண்ணா போதும். அண்ட் ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டர் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எப்ப நமக்கு ஒரு கம்மியான பிரைஸ்ல கிடைக்கும் அப்படிங்கறத தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றதை விட நம்மளோட அதிக எனர்ஜியை நம்ம ஸ்டாக்ஸை தேர்ந்தெடுக்கிறதுலயும் இண்டஸ்ட்ரியை தேர்ந்தெடுக்கிறதுலயும் தான் நம்ம வந்து செலவிடணும். இது வந்து லாஜிக்கலா கரெக்டாவே இருந்தாலும் கூட எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் இது வந்து சூட் ஆகாது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த மார்க்கெட்ல நம்ம யார் கூட போட்டி போடுறோம் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் ஏகப்பட்ட ட்ரேடர்ஸ் இருக்காங்க, இன்னொரு பக்கம் எக்ஸ்பர்ட்டான அனாலிசிஸ்ட் இருக்காங்க. ஓவர் a பீரியட் ஆஃப் டைம் இவங்க எல்லாரோட ஒர்க்கும் சேர்ந்தே அவங்களோட ஒர்க்கே கேன்சல் அவுட் பண்ணிருது. அதாவது ஆர்த்தர் இங்க என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரேடரை எடுத்துக்கோங்க. சோ அவர் என்ன பண்றாருன்னா, இந்த மார்க்கெட்ல இருக்க பிரைஸ் பிளக்சுவேஷன்ல தொடர்ந்து ஒரு பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்றாரு. சோ நெக்ஸ்ட் எப்படி பிரைஸ் மூவ் ஆகும் அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்றாரு. சோ அதுக்கேத்த ஒர்க் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் எக்ஸ்பர்ட் அனாலிசிஸ்ட் அவங்க அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது இது எல்லாம் சேர்ந்து தான் ஆக்சுவலி மார்க்கெட் குள்ள வரும். சோ இதனுடைய விளைவா அவங்க என்ன எதிர்பார்த்து அதை செஞ்சாங்களோ அது அந்த இடத்துல நடக்காம போறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நிறைய இருக்கு. சோ இதை தான் அவங்களோட ஒர்க் ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல கேன்சல் அவுட் ஆகிருது அப்படின்னு ஆர்த்தர் மீன் பண்றாருன்னு நான் நினைக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக மட்டும்தான். ஒண்ணு அதை யூஸ் பண்ணணும், இல்ல அப்படின்னா அதை இக்னோர் பண்ணணும். தொடர்ந்து ஒரு ஸ்டாக் ஏறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக அதை வாங்கவோ, இல்ல அதே மாதிரி ஒரு ஸ்டாக் வந்து தொடர்ந்து விழுந்துகிட்டே இருக்கு, ஃபால் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக அதை செல் பண்றதோ கூடாது. ஒரு கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் மார்க்கெட் பிரைஸ் பிரதிபலிக்கும். ஒரு ஷேர் ஹோல்டர் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை டிவிடெண்ட் எவ்வளவு கிடைக்குது, அந்த ஸ்டாக்கோட லாங் டேர்மோட ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத வச்சு ஜட்ஜ் பண்ணுவாங்க. இதே மாதிரியான டெஸ்ட்டை நம்ம மேனேஜ்மெண்டோட பெர்ஃபார்மன்ஸை ஜட்ஜ் பண்ணவும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஆனா இதுல இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டோட வேல்யூக்கு அந்த மேனேஜ்மெண்ட் எப்பவுமே பொறுப்பு எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு கம்பெனி இருக்காங்க, அவங்களோட பிசினஸ் ரிசல்ட்டுக்கும் அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் மூவ்மெண்ட்டுக்கும் சம்பந்தமே இல்ல அப்படின்னா கூட அந்த பிரைஸ் பிளக்சுவேஷனுக்கான பழி யார் மேல விழும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் மேலதான். இந்த மாதிரியான ரீசன்னால ஒரு நல்ல கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் கூட பாத்தீங்கன்னா ஒரு போரான பிரைஸ் லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ ஒரு கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் நல்லா இருந்துச்சுன்னா லாங் டேர்ம்ல அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஒருவேளை அந்த மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு அப்படின்னா லாங் டேர்ம்ல அதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே மோசமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிளக்சுவேஷன்ஸ் இன் பாண்ட் பிரைசஸ், பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் இது ரெண்டுமே சேஃபா இருந்தாலும் கூட, அதாவது
அதாவது மோஸ்ட் ஆஃப் த பாண்ட்ஸ்ல. ஆனா லாங் டேர்ம் பாண்ட்ஸோட பிரைஸ் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ்னால அதிகமா பிளக்சுவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அது எப்படி எல்லாம் சேஞ்ச் ஆகலாம் அப்படிங்கறத டேபிள் 8.1ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தர் டேட்டாவோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. சோ அந்த டேபிள்ல 1902ல இருந்து ஹை கிரேட் கார்ப்பரேட் பாண்ட்ஸ் அண்ட் டாக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸ்ல ஈல்ட் எப்படி எல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஹை கிரேட் கார்ப்பரேட் பாண்ட்ஸ்க்கு அவரு 2 கம்பெனிஸ் சூஸ் பண்றாரு. அதுலயும் நார்த்தன் பசிபிக் ரயில்வே அப்படிங்கிற கம்பெனியோட பாண்டோட மெச்சூரிட்டி பீரியட் வந்து கிட்டத்தட்ட 150 வருஷம். சோ பாண்டோட பிரைஸ்ல ஒரு இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது ஈல்டு கம்மியா இருக்கிறப்போ பாண்டோட பிரைஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். இதே வந்து நமக்கு ஈல்டு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பக்கம் நம்மளுக்கு பாண்டோட பிரைஸ் அப்படிங்கிறது கம்மியாகும். சோ அந்த டேபிள்லயுமே டேட்டாவை நீங்க செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். 1940ல நார்தன் பசிபிக்கோட பாண்டோட பிரைஸ் அப்படிங்கிறது பயங்கரமா ஃபால் ஆச்சு. அதோட பாதுகாப்பு மேல இருந்த சந்தேகத்தின் காரணமா மறுபடியும் அதுக்கப்புறம் ஒரு ரெக்கார்ட் ஹை பிரைஸ்க்கு ஏறிச்சு. திரும்பவும் இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் ஆனதுனால, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமானதுனால 3ல 2 பங்கு வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆச்சு அந்த பாண்ட்ஸ்ல. சோ என்னதான் அது ஒரு ஹை கிரேட் பாண்டாவே இருந்தாலும் கூட லாங் டேர்ம் பாண்ட்ஸ்ல பிரைஸ் பிளக்சுவேஷன் அப்படிங்கிறது அதிகமா தான் இருக்கும். பாண்டோட பிரைஸும் ஈல்டும் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகல. அதாவது இப்போ ஈல்டு வந்து எந்த அளவுக்கு ஏறுதோ அதே மாதிரி அந்த அளவுக்கு வந்து பாண்டோட பிரைஸ் இறங்குறது அந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகல. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா பாண்ட் மெச்சூர் ஆகுறப்ப அதோட பார் வேல்யூ, அதாவது அதோட ஃபேஸ் வேல்யூல தான் பாத்தீங்கன்னா மெச்சூர் ஆகும். சோ இந்த ரீசனால பாண்டோட பிரைஸ் சேஞ்சஸ்ல சில மாற்றங்கள் இருக்கும். இதுவே மெச்சூரிட்டி பீரியட் ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா பிரைஸும் ஈல்டும் கிட்டத்தட்ட ஈக்குவலா சேஞ்ச் ஆகுறத நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. 1967ல இருந்து 1970க்குள்ளயும் இதே மாதிரி ஹை கிரேட் பாண்ட்ஸ்ல பிரைஸ் பிளக்சுவேஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. சோ இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா முனிசிபல் பாண்ட்ஸ் எடுத்துக்கலாம். சோ இது வந்து ஒரு டாக்ஸ் ஃப்ரீ பாண்ட். இதோட ஈல்ட் அப்படிங்கிறது ஜனவரி 1965ல 3.2% இருந்திருக்கு. சோ அதுல இருந்து ஜூன் 1970ல 7% பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட இந்த ஈல்ட் அப்படிங்கிறது அப்படியே டபுள் ஆச்சு. பட் பிரைஸ பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட $111ல இருந்து $68 பாத்தீங்கன்னா கம்மியாச்சு. 1970ல டாப் கிரேட் லாங் டேர்ம் பாண்ட்ஸ்ல இதுவரைக்கும் அமெரிக்கன் ஹிஸ்டரியில இல்லாத அளவுக்கு பாத்தீங்கன்னா அதிக அளவிலான ஈல்ட் அப்படிங்கிறது இருந்திருக்கு அந்த பாண்ட்ஸ்ல. கிட்டத்தட்ட கடந்த 200 வருஷத்துல இல்லாத அளவுக்கு பாத்தீங்கன்னா அது வந்து அதிகமா இருந்திருக்கு. பட் அதுக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாண்டோட ஈல்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு லோ பிரைஸ்ல இருந்திருக்கு. லாங் டேர்ம் முனிசிபல் பாண்ட்ஸோட ஈல்ட் பாத்தீங்கன்னா வெறும் 1% தான் இருந்திருக்கு. கார்ப்பரேட் பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2.4% அளவுக்கு தான் இருந்திருக்கு. பட் ஆக்சுவலி இதோட நார்மல் வேல்யூ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 4.5ல இருந்து 5% அப்படிங்கிறது இருந்திருக்கணும். சோ இத பாக்குறப்ப நமக்கு நியூட்டனோட தேர்ட் லா தான் மைண்டுக்கு வரும். அதாவது எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் an equal and opposite reaction அப்படிங்கிறது. சோ இந்த விஷயம் பாண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாம ஸ்டாக்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜோட பிரைஸ் அப்படிங்கிறது 1921ல 64 பாயிண்ட்ஸ்ல இருந்திருக்கு. அங்க இருந்து 1929ல 381 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆச்சு. அண்ட் அங்க இருந்து 1932ல 41 பாயிண்ட்ஸ்க்கு கொலாப்ஸ் ஆச்சு. சோ அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இன்னைக்கு ஹை கிரேட் பாண்ட் மார்க்கெட்ல நடந்திருக்கு அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. ஆனா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம் எக்ஸாக்ட்லி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு தடவை நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் சொல்றேன், எக்ஸாக்டாவே ஏற்கனவே எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி திரும்ப நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இல்ல. எப்படி ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் ஃபியூச்சர்ல எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத எக்ஸாக்டா நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியாதோ அதே மாதிரிதான் பாண்ட் பிரைஸையும் நம்மளால வந்து கரெக்டா பிரெடிக்ட் பண்ண முடியாது. ஒவ்வொரு தடவையும் பாஸ்ட் டேட்டாவை நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் பாண்ட் மார்க்கெட்டுக்கும் சில சிமிலரான பேட்டர்ன்ஸை நம்மளால பார்க்க முடியும். பட் இருந்தாலும் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கறத பிரெடிக்ட் பண்ண எந்த க்ளூவும் கிடையாது. சோ அதனால ஒரு இன்வெஸ்டர் லாங் டேர்ம் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்ல ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது அவங்களோட பர்சனல் பிரெஃபரன்ஸை பொறுத்தது அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. ஒருவேளை இப்ப நம்ம பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் மோஸ்ட்லி அதோட பிரைஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆக கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரியான பாண்ட்ஸ்ல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். சோ அதுக்கு ஆர்த்தர் இங்க வந்து யூஎஸ் சேவிங்ஸ் பாண்ட்ல சீரிஸ் இ அண்ட் சீரிஸ் ஹெச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்திருக்காரு. பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ் எதிர்பார்க்கிற ஹையர் ஈல்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப அவைலபிளா இருக்கு. அதாவது ஆர்த்தர் இந்த புக்கை எழுதுற டைம்ல சோ லாங் டேர்ம் கார்ப்பரேட் பாண்ட்ஸ்ல 7.5% ஈல்டும் டாக்ஸ் ஃப்ரீ முனிசிபல் பாண்ட்ஸ்ல 5.3% ஈல்டும் பாத்தீங்கன்னா இருந்திருக்கு.
ஆனா இந்த இடத்துல பிரைஸ் பிளக்சுவேஷனை நம்மளால வந்து தவிர்க்க முடியாது, அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். யூசுவலா இந்த மாதிரியான பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற பேங்க்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனி இவங்க எல்லாருமே அந்த மாதிரியான மார்க்கெட் ஸ்விங்ஸை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இக்னோர் பண்ணிடுவாங்க. ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டரா நம்மளும் அப்படிதான் பண்ணணும். கன்வெர்ட்டிபிள் பாண்ட்ஸ் அண்ட் பிரிஃபர்ட் ஸ்டாக்ஸோட பிரைஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கான 3 இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். நம்பர் 1, அதோட காமன் ஸ்டாக்கோட பிரைஸ் சேஞ்ச் ஆகிறதுனால அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகலாம். ரெண்டாவது, அந்த கம்பெனியோட கிரெடிட் ஸ்கோர் சேஞ்ச் ஆகிறதுனால அந்த வேல்யூ அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகலாம். மூணாவது, ஜெனரல் இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் ஆகிறதுனால கூட அந்த பிரைஸ் அப்படிங்கிறது மாறலாம். கம்மியான கிரெடிட் ரேட்டிங்ஸ் இருக்கிற மாதிரியான நிறைய கன்வெர்ட்டிபிள் பாண்ட்ஸை கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அந்த மாதிரியான பாண்ட்ஸோட நிலைமை அப்படிங்கிறது 1970ல ரொம்பவே மோசமா இருந்துச்சு. சில ரீசனால அந்த மாதிரி பாண்ட்ஸ்ல அதிக அளவிலான பிரைஸ் பிளக்சுவேஷன் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஒரு வகையில இந்த கன்வெர்ட்டிபிள்ஸ் ஓகே அப்படினாலும் கூட ஒரு ஹை கிரேட் பாண்ட்ஸ்ல இருக்கிற சேஃப்டி, பிரைஸ் ப்ரொடெக்ஷன், காமன் ஸ்டாக்ஸ்ல பிரைஸ் ஏறதுனால வர பெனிஃபிட் அப்படிங்கறதெல்லாம் இந்த மாதிரி கன்வெர்ட்டிபிள்ஸ்ல நமக்கு இருக்காது. சோ நம்ம லாங் டர்ம் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற ஐடியால இருக்கோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ் வந்து நம்மளோட பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பாதிக்காத அளவுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில பாண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அந்த பாண்ட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றப்போ பெருசா வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் ஆகிறதுனால நமக்கு அந்த பாண்ட் பிரைஸ்ல சேஞ்சஸோ இல்ல ஈல்ட்ல சேஞ்சஸோ பாத்தீங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஏற்கனவே டிப்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டை பத்தி நம்ம சாப்டர் 2 and 4ல பார்த்திருப்போம். சோ அதுவே இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். கடந்த பல வருஷமாவே பாண்ட் இன்வெஸ்டர்ஸ் ஃபேஸ் பண்ற முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா எதை தேர்ந்தெடுக்கிறது. ஒரு பக்கம் நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்டோட ஸ்டெபிலிட்டி, ஆனா அது கம்மியா தான் இருக்கும். பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஷார்ட் டர்ம்ல சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பிக்ஸ்டா இருக்கும். பட் பிரின்சிபல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அன்ஸ்டேபிளா இருக்கும். மேபி அதோட வேல்யூ கம்மி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ இந்த ரெண்டுல எதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல எப்பவுமே நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கதான் செய்யும். சோ இதுக்கான பெஸ்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னா எந்த பாண்ட் கேரண்டியா இருக்கோ அதையே பாத்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணலாம். அதாவது அதோட இன்ட்ரெஸ்டும் சரி பிரின்சிபலும் சரி ஒரு மினிமம் லெவலை தாண்டி ஃபால் ஆகிருக்கவே கூடாது. அதாவது கடந்த ஒரு 20 வருஷத்துல அதோட மினிமம் லெவலை தாண்டி பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கவே கூடாது. ஏற்கனவே யூஎஸ் கவர்மெண்ட் சேவிங்ஸ் பாண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்த்தர் சொல்றாரு. நான் கன்வெர்ட்டிபிள் பிரிஃபர்ட் ஸ்டாக்ஸ் ஒரு இண்டிவிஜுவலுக்கு இது வந்து அட்ராக்டிவா இல்ல அப்படின்னா கூட கார்ப்பரேஷன்ஸ், கம்பெனிஸ் இவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றப்ப டாக்ஸ் அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். காமன் ஸ்டாக்ஸ் மாதிரியே லோ குவாலிட்டி பிரிஃபர்ட் ஸ்டாக்ஸும் அதிக அளவுல ஃபிளக்சுவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இதுக்கான எக்ஸாம்பிள் 16th சாப்டர்ல ஆர்த்தர் வந்து செகண்ட் டேபிள்ல கொடுத்திருக்காரு. செக் பண்ணி பாருங்க. நீங்க ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் கத்துக்கிற ஐடியால இருக்கீங்க அப்படின்னா எங்களோட ட்ரேடிங்மேன் எடு அப்படிங்கிற யூடியூப் சேனல் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் மோர் அட்வான்ஸ் நாலேஜ் கெயின் பண்றதுக்கு tradingmanedu.in அப்படிங்கிற எங்களோட வெப்சைட்ல இருக்க கோர்சஸ் அண்ட் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கோம். இப்போ நம்ம இந்த சாப்டர் பத்தின ஜேசன் ஸ்பீக்கோட கருத்தை பார்க்கலாம். டாக்டர் ஜேக்கில் அண்ட் மிஸ்டர் மார்க்கெட். பெரும்பாலான நேரங்கள்ல மார்க்கெட்ல ஸ்டாக்கோட பிரைஸ் அப்படிங்கிறது நியாயமாவும் துல்லியமாவும் தான் இருக்கும். அண்ட் அதுவே ஒரு நல்ல பிரைஸ் தான் அப்படின்னு பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் அந்த ரேட்ல பை அண்ட் செல் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஒரு சில டைம் இந்த பிரைஸ் அப்படிங்கிறது தப்பாவும் இருக்கும். அந்த மாதிரி டைம்ல இந்த மிஸ்பிரைசிங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மிஸ்டர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு சிறந்த வழி அப்படின்னு ஜேசன் ஸ்பீக் சொல்றாரு. யாரு இந்த மிஸ்டர் மார்க்கெட்? ஆக்சுவலா இது பெஞ்சமின் கிரஹமால கற்பனையா உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர் தான். சோ இவரோட வேலை என்ன அப்படின்னா மார்க்கெட்ல இப்ப பிரைஸ் ஏறிச்சு அப்படின்னா ரொம்பவே ஆப்டிமிஸ்டிக் ஆகிருவாங்க. சோ அந்த ஸ்டாக்குக்கோ இல்ல அந்த அசெட்டுக்கோ அதோட ட்ரூ வேல்யூவை விட அதிகமான வேல்யூ கூட கொடுத்து பாத்தீங்கன்னா வாங்குறதுக்கு அவங்க தயாரா இருப்பாங்க. அண்ட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இப்போ வந்து பிரைஸ் ஃபால் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அதோட ஃபேர் வேல்யூவை விட கம்மியான வேல்யூக்கும் செல் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தயாரா இருப்பாங்க பிகாஸ் ஆஃப் ஃபியர். இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். டிங்டாமி அப்படிங்கிற இன்டர்நெட் சர்ச் சாஃப்ட்வேர் கம்பெனி ஒருத்தங்க இருக்காங்க. இந்த கம்பெனி 1998 ஜூன்ல ஐபிஓ ரிலீஸ் பண்றாங்க. சோ அதுக்கப்புறம் மார்ச் 2000 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் அப்படிங்கிறது 1900% அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்ச் 17 2000 இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட $2032 டச் பண்ணுச்சு. அதுக்கு சில வாரங்கள் முன்னாடி தான், அதாவது டிசம்பர் 1999ல இருந்த வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட இப்ப 3 மடங்கா பாத்தீங்கன்னா ரேட் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த growthக்கு பொதுவா சொல்லப்படுற காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்டிமிசம் தான். அந்த ஆப்டிமிசம் கிரியேட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது அந்த கம்பெனியோட ரெவென்யூ growth. டிசம்பர் 1999 குவார்ட்டர்ல அந்த கம்பெனி 36 மில்லியனுக்கு பாத்தீங்கன்னா சேல் பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 1998ல ஒரு வருஷம் ஃபுல்லா அவங்க பண்ண சேல்ஸை விட அந்த ஒரு குவார்ட்டர்ல அவங்க பண்ண சேல்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதிகமா இருந்துச்சு. அண்ட் இதே growth அப்படியே 5
வருஷத்துக்கு கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இந்த கம்பெனியால ஒரே மாசத்துல $5 பில்லியன் அளவுக்கு ரெவென்யூ பண்ண முடியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கணிச்சிருந்தாங்க. அதாவது இந்த growth rate அப்படியே மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா சோ இந்த ரீசன்னால ஏன்னா இந்த அளவுக்கு ரெவென்யூ பண்றாங்க, இந்த அளவுக்கு பெருசா பிசினஸ் பண்ண முடியுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பிசினஸ்க்கு ஒரு டிமாண்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். as well as இந்த ஸ்டாக்கோட பிரைஸும் வந்து நல்லாவே ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நிறைய இன்வெஸ்டர்ஸ் நம்பி இந்த ஸ்டாக்கை வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் இதுதான் அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் இந்த அளவுக்கு ஏறுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கு. இதுல ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அதுல நம்ம பார்த்தது வெறும் அந்த கம்பெனியோட சேல்ஸ் வேல்யூ மட்டும் தான். ஆக்சுவலா இந்த கம்பெனி ப்ராஃபிட்டபிளா இருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, லாஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரீசன் குவார்டர்ல கூட $6 மில்லியன் அளவுக்கு லாஸ் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வருஷம் ஒரு 24 மில்லியனும் அதுக்கு முன்னாடி வருஷம் ஒரு 24 மில்லியனும் இந்த கம்பெனி தொடர்ந்து லாஸ் தான் புக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ இந்த கம்பெனியோட லைஃப் டைம் ப்ராஃபிட்டே பாத்தீங்கன்னா ஜீரோவா தான் இருந்திருக்கு. ஏன்னா இப்போ வரைக்கும் இந்த கம்பெனி வந்து லாஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ரெவென்யூல நடந்த growth பார்த்து நிறைய பேர் இந்த ஸ்டாக்கை வாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா மார்ச்ல இந்த கம்பெனியோட மொத்த மதிப்பு அப்படிங்கிறது 25 பில்லியனா பாத்தீங்கன்னா போச்சு. ஏன்னா அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாகிருச்சு. ஆனா செப்டம்பர் 30, 2002ல இந்த ஸ்டாக்கோட வேல்யூ வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு 25 சென்ட்ஸ், டாலர் கூட கிடையாது, ஜஸ்ட் 25 சென்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கம்மியாச்சு. சோ டோட்டல் மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது 25 பில்லியன் டாலர்ல இருந்து 40 மில்லியன் டாலருக்கும் கம்மியா வந்து பாத்தீங்கன்னா போச்சு. பட் ஆனா ஸ்டில் அந்த பிசினஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து ரன் ஆகிட்டே தான் இருக்கு. சோ போன வருஷம் கூட அந்த கம்பெனி 113 மில்லியன் டாலர் அளவுக்கு ரெவென்யூ பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல என்ன மாறுச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 2000ல அந்த கம்பெனியோட ரெவென்யூவை விட 250 மடங்கு அதிகமான வேல்யூ கொடுத்து அந்த ஸ்டாக்கை வாங்க மக்கள் தயாரா இருந்தாங்க. ஆனா 2002ல அந்த கம்பெனியோட ரெவென்யூவை விட 0.35 டைம்ஸ் தான் பிரைஸ் கொடுத்து அந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கு தயாரா இருக்காங்க. இந்த மாற்றத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா ஜஸ்ட் பீப்புள்ஸோட மைண்ட் செட் தான். அதுக்கப்புறம் டிசம்பர் 23, 2002ல யாஹூ வந்து இந்த கம்பெனியை வாங்கிக்கிறதா அனௌன்ஸ் பண்ணாங்க. சோ ஒரு ஷேருக்கு $1.65 வந்து பாத்தீங்கன்னா அவங்க பே பண்ணாங்க. சோ செப்டம்பர்ல இந்த ஸ்டாக்கோட லோ பிரைஸை கம்பேர் பண்ணும்போது 7 மடங்கு வேல்யூ கொடுத்து தான் இந்த கம்பெனியை வந்து யாஹூ வாங்க போறாங்க. இப்போ இந்த ஸ்டாக்கை யாஹூ வந்து ஒரு பார்கெனிங் பிரைஸ்ல தான் வாங்கியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத ஹிஸ்டரி நமக்கு சொல்லும். சோ இந்த மாதிரி மிஸ்டர் மார்க்கெட் ஒரு ஸ்டாக்க ரொம்ப சீப் பிரைஸ்க்கு கொண்டு போறாங்க அப்படின்னா ஒரு என்டையர் கம்பெனியை கூட ஒரு பார்கெனிங் பிரைஸ்ல வாங்க முடியும். திங்க் ஃபார் யுவர்செல்ஃப். ஒரு பைத்தியக்காரன் வாரத்துக்கு 5 தடவை நம்ம கிட்ட வந்து நம்ம எப்படி ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொன்னானா அது எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க அப்படி சொல்றதுக்காக நம்ம சந்தோஷப்படுவோமா இல்ல அவங்க சொல்ற மாதிரி நம்ம நடந்துக்க தான் செய்வோமா? கண்டிப்பா கிடையாது. நம்மளாதான் யோசிச்சு வந்து பாத்தீங்கன்னா செயல்படுவோம். ஆனா பைனான்சியல் மார்க்கெட்ல பல பேர் அப்படிதான் நடந்துக்கிறாங்க. அதாவது அவங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸை மிஸ்டர் மார்க்கெட்டை தான் கண்ட்ரோல் பண்ண விடுவாங்க. அவங்க என்னதான் வந்து கிரேசியாவே நடந்துக்கிட்டாலும் கூட. சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 401k இத வந்து ரிட்டையர்மென்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க அமெரிக்கால இருக்கிறது. 1999ல இந்த மிஸ்டர் மார்க்கெட் பேச்சை கேட்டு நிறைய அமெரிக்கன் எம்ப்ளாயீஸ் அவங்க வாங்குற சம்பளத்துல கிட்டத்தட்ட 8.6% பாத்தீங்கன்னா அவங்களோட ரிட்டையர்மென்ட் பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் 3 வருஷம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது ஃபால் ஆனதுனால இந்த பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது 7 பாத்தீங்கன்னா கம்மியாச்சு. ஆனா அந்த டைம்ல நிறைய நல்ல நல்ல ஸ்டாக்ஸே வந்து ஒரு லோ பிரைஸ்ல தான் கிடைச்சது. பட் இருந்தாலும் கூட அந்த மிஸ்டர் மார்க்கெட் அப்படியே காப்பி பண்ணி நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வாங்கவே இல்ல. இந்த மிஸ்டர் மார்க்கெட்டை எப்படிதான் நம்ம டீல் பண்றது? ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரா இவங்கள டோட்டலா நம்ம வந்து இக்னோர் பண்ணவே கூடாது. அதுக்கு பதிலா நம்மளுடைய லாபத்துக்காக அவங்கள கரெக்டான டைம்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இவங்களோட வேலை என்ன அப்படின்னா பிரைஸா ப்ரொவைட் பண்றது. நம்மளோட வேலை என்ன அப்படின்னா அந்த இடத்துல செயல்படலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவை எடுக்கிறது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்ப இவங்க பேச்சை கேட்டுதான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த பைனான்சியல் மார்க்கெட்ல வந்து ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, சோ அதன் மூலமா இந்த பிரைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா உருவாகும். நம்ம அந்த பிரைஸை மட்டும் எடுத்துக்கலாம். ஆனா அந்த பிரைஸை மட்டும் வச்சு நம்ம எந்த ஒரு முடிவுக்கும் வர வேணாம். ஓகேங்களா? இப்ப ஏறுது அதனால வாங்கலாம், இறங்குது விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம டிசிஷன் நம்மளுடையதா இருக்கட்டும். ஓகே, பிரைஸா இது பண்ற வேலையை அவங்க பார்த்து, சோ அததான் ஆர்த்தர் மீன் பண்றாரு அங்க. சோ அவங்க கூட சேர்ந்து அவங்கள மாதிரியே நம்ம வந்து அந்த இடத்துல ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. சோ இந்த இடத்துல மிஸ்டர் மார்க்கெட் நம்மள கண்ட்ரோல் பண்றதை நம்ம தடுக்கிறதன் மூலமா அவங்கள நம்மளுக்கு ஒரு சர்வெண்டா பாத்தீங்கன்னா ஆக்குறோம். நம்ம 1999, 2000ல இருந்து 2002 இந்த டைம் பீரியட்ல மார்க்கெட்ல நடந்த மாற்றம் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். 1999ல டெக்னாலஜி அண்ட் டெலிகாம் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமா பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. வில்ஷயர் 5000 அப்படிங்கிற இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 23.8% அளவுக்கு பாத்தீங்கன்னா க்ரோ ஆச்சு. இருந்தாலும் அதுல இருக்கிற 7234 ஸ்டாக்ஸ்ல 3743 ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து ஃபால் ஆகிருக்கு. இருந்தாலும் ஓவரால் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா நல்லாவே க்ரோ ஆகிருக்கு. உதாரணத்துக்கு சிஎம்ஜிஐ அப்படிங்கிற இன்டர்நெட் இன்குபேட்டர் கம்பெனி அந்த வருஷத்திலேயே
கிட்டத்தட்ட 940% அளவுக்கு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் அதே டைம்ல பெர்கிஷ் ஹாத்வே, அதாவது வாரன் பஃபட்டோட கம்பெனி, ஓகேங்களா? சோ கிரஹமோட பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணி வாரன் பஃபட் நடத்துற ஒரு ஹோல்டிங் கம்பெனி தான் இது. சோ அதுல இருக்கிற முக்கியமான ஸ்டாக்ஸ் எல்லாமே பயங்கரமா ஃபால் ஆகிருக்கு அந்த டைம் பீரியட்ல, கிட்டத்தட்ட 25% அளவுக்கு. சோ அதுல குறிப்பிட்ட சில ஸ்டாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோகோ கோலா, ஜில்லட், வாஷிங்டன் போஸ்ட் இதெல்லாம். அண்ட் அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட மூட் மாறினதுக்கு அப்புறமா சிஎம்ஜிஐ அப்படிங்கிறது டோட்டலா கொலாப்ஸ் ஆச்சு. 2000ல 96% அளவுக்கு அந்த ஸ்டாக் ஃபால் ஆச்சு. 2001ல 71% கிட்டத்தட்ட ஃபால் ஆச்சு. 2002ல கிட்டத்தட்ட 40% அளவுக்கு ஃபால் ஆகி டோட்டலா 99.3% அளவுக்கு லாஸ் மேக் பண்ணிருக்காங்க. ஆனா பெர்கிஷ் ஹாத்வே பொறுத்த வரைக்கும் அப்படியே ரெக்கவர் ஆகியிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. 2000ல 26.6% வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. 2001ல 6.5% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அண்ட் 2002ல மட்டும் ஒரு சின்ன டவுன்ஃபால் 3.8% அளவுக்கு ஃபால் ஆகியிருக்கு. அண்ட் ஓவராலா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30% அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. இன்டெலிஜென்ட்டா இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது நம்மளால எதை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை கண்ட்ரோல் பண்றது. ஷார்ட் டர்ம் ரிசல்ட்ஸை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதை மிஸ்டர் மார்க்கெட் தான் டிசைட் பண்ணுவாங்க. பட் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1 brokerage காஸ்ட், ரொம்ப ரேரா பேஷியன்ட்டா கரெக்டான டைம்ல மட்டும் நம்ம ட்ரேட் பண்ணலாம். நம்பர் 2 ஓனர்ஷிப் காஸ்ட். சோ மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றப்போ ஆனுவல் எக்ஸ்பென்ஸ் ஹையரா இருக்கிற மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். நம்பர் 3 எக்ஸ்பெக்டேஷன். ஃபேண்டசியா இல்லாம ரியலிஸ்டிக்கான கோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் ஆர் ட்ரேட் பண்ணலாம். நம்பர் 4 ரிஸ்க். எந்த அளவுக்கு ரிஸ்க்கை நம்ம எடுக்கணும், எப்படி நம்ம டைவர்சிஃபை பண்ணலாம், ரீபேலன்சிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது எல்லாமே நம்ம டிசைட் பண்ண முடியும். நம்பர் 5 டாக்ஸ். எப்படி எல்லாம் நம்ம வந்து பே பண்ற டாக்ஸை நம்ம கம்மி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஏன்னா நம்ம டாக்ஸை கம்மி பண்றப்போ நம்மளோட ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் நம்பர் 6 நம்மளோட ஓன் பிஹேவியர். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டர் அண்ட் நம்ம கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒரு ஃபேக்டரும் கூட. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு காம்படிஷன்லாம் கிடையாது. ஆனா ஃபைனான்சியல் மீடியாஸ் நீங்க தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு ஸ்போர்ட் மாதிரியும் ஒரு வார் மாதிரியும் ஏதோ ஒரு சர்வைவல் கேம் மாதிரியும் தான் பாத்தீங்கன்னா தொடர்ந்து போர்ட்ரே பண்ணுவாங்க, அதாவது காட்டுவாங்க. சோ இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது ஆக்சுவலி மத்தவங்களை பீட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது. ஆக்சுவலா இங்க நம்மளோட வேலையை நம்மள நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். சோ இங்க இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, இப்ப பிரைஸ் வந்து ரொம்ப அதிகமாகுது அப்படின்னா மிஸ்டர் மார்க்கெட் பேச்சை கேட்டு நம்ம வந்து வாங்காம அந்த இடத்துல நம்ம அமைதியா இருக்கணும். அதே மாதிரி பிரைஸ் வந்து தொடர்ந்து ஃபால் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால அவர் வந்து செல் பண்ணலாம்னு சொல்லுவாரு. சோ அவர் பேச்சை கேட்டுட்டு ஒரு லோ பிரைஸ்ல நம்ம செல் பண்ணாம நம்மள பாத்துக்கணும். சோ அதனால தான் ஃபைனான்சியல் மார்க்கெட்ல எப்பவுமே இட்ஸ் ஆக்சுவலி யூ வெர்சஸ் யூ, அதாவது நமக்கு போட்டி இங்க நம்ம மட்டும்தான். சோ நம்மள நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டாலே மோஸ்ட் ப்ராபபிலி பாத்தீங்கன்னா நம்ம இங்க மெஜாரிட்டி ஆஃப் கிரௌட வந்து பீட் பண்ணிரலாம். அதாவது அவங்களோட நான் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வரேன். லாங் டர்ம்ல இன்வெஸ்ட் பண்ற ஐடியால இருக்கீங்க அப்படின்னா, அதாவது ஒரு 20 வருஷம் 25 30 இல்ல அதுக்கும் அதிகமான வருஷங்கள் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ற ஐடியால இருக்கீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் இருக்கிறதுலே தி பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாலர் காஸ்ட் ஆவரேஜிங். அதாவது எவ்ரி மந்த் வந்து கன்சிஸ்டன்ட்டா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்றது. அண்ட் எப்பயாவது நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா மணி இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது எனக்கு வந்து பெருசா ரிசர்ச் பண்ணலாம் டைம் இருக்காது, நான் வந்து கண்டினியூஸா அதை மானிட்டர் என்னால பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இருக்கிற ஒரு பெஸ்ட் சாய்ஸ் என்ன அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ்ல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். சோ டைரக்டா பண்ண முடியாது. சோ அதுல இன்வெஸ்ட் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல, அதாவது பாசிவ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஃபண்ட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றப்போ கிட்டத்தட்ட அந்த இண்டெக்ஸ்லயே நம்ம இன்வெஸ்ட் பண்ற மாதிரி தான். சோ அந்த இண்டெக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதே அளவுக்கு தான், கிட்டத்தட்ட அதுக்கு க்ளோஸா தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் ரொம்ப முக்கியமா இதுல ஃபாலோ பண்ண வேண்டியது, அதுலயும் நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஏரியா என்ன அப்படின்னா எப்ப அதை செல் பண்ணணும் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சும்மாலாம் நம்ம செல் பண்ணக்கூடாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரேட் சும்மா இறங்கும். ஏன்னா இவ்வளவு வருஷம் நம்ம இன்வெஸ்ட் பண்றப்போ பலவிதமான மார்க்கெட் கண்டிஷன்ஸ் நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். பெரிய பெரிய பிளக்சுவேஷன்ஸ் எல்லாம் நடக்கும். அதெல்லாம் பார்த்து அப்பப்பெல்லாம் நம்ம வந்து செல் பண்ணிட்டு இருக்க முடியாது. நமக்கு கேஷ் தேவை இருக்கு, அதுவும் வந்து ஒரு எமர்ஜென்சியான சிச்சுவேஷன், அதுவும் நம்ம முன்னாடியே டிசைட் பண்ணதா இருக்கணும். ஓகேங்களா? அப்படின்னா மட்டும்தான் நம்ம அந்த டைம்ல செல் பண்ணணும். அண்ட் நம்ம தொடர்ந்து டிசிப்ளின்டா இன்வெஸ்ட் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஓனர்ஸ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு கான்ட்ராக்ட்ல நம்ம சைன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு ஜேசன் ஸ்பீக் சொல்றாரு. இது இந்த சாப்டரோட லாஸ்ட் பேஜ்ல 225ல பாத்தீங்கன்னா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னாலே கொடுத்திருப்பாங்க. சோ அதை வந்து நம்ம எழுதினாலும் சரி இல்ல ஒரு ஜெராக்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு கூட நம்மளாவே அதுல இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அதை படிச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். சோ அதை ஃபில் பண்ணிட்டு ஒண்ணும் இல்ல, நம்ம எப்படி பண்ண போறோம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறதுல எழுதிட்டு நம்மளும் சைன் பண்ணணும். விட்னஸ் சைன் அதுல ரொம்ப முக்கியம். ஓகே, சோ அவங்க கிட்டே சைன் வாங்கி அதை பத்திரமா வச்சுக்கணும். குறிப்பா எப்பெல்லாம் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்மளோட அசெட்டை செல் பண்ற ஐடியா வருதோ அப்பெல்லாம் இந்த கான்ட்ராக்டை எடுத்து நம்ம படிச்சு பார்க்கணும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. எப்பவுமே நம்மள மத்தவங்களோட கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் அப்படி பண்ணவே மாட்டாங்க. இப்போ ஒரு பர்சன் இருக்காரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டை பீட் பண்ணிட்டாரு, நம்மளால அதை பண்ண முடியல அப்படிங்கிற காரணத்தினால நம்ம வந்து ஒரு ஃபெயில்டு பர்சன் அப்படின்லாம் கிடையாது. கன்சிடர் இப்போ ஒரு பர்சன் இருக்காரு, சோ அவர் வந்து கடந்த 10 வருஷமா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்
இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. நம்மளும் வந்து இப்போ 10 வருஷமா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நிஃப்டி 50 இந்த 10 வருஷத்துல கொடுத்த ரிட்டர்ன்ஸை விட அதிகமான ரிட்டர்ன்ஸை அந்த பர்சன் வந்து பாத்தீங்கன்னா கெயின் பண்ணியிருக்காரு. ஆனா நம்ம வந்து அதை விட கொஞ்சம் கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான், நிஃப்டி 50 கொடுத்த அளவுக்கு கூட இல்ல, அதை விட கொஞ்சம் கம்மியா தான் ரிட்டர்ன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ரீசனால இப்ப நம்ம அவங்கள விட மோசமா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நான் இல்லைன்னு சொல்லல, அதுக்காக நம்ம தோத்து போயிட்டோம் அப்படின்னு கிடையாது. அண்ட் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்த நம்ம வந்து ஃபைனான்சியல் மார்க்கெட்ல அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் பீட் த மார்க்கெட். சரி, அதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. நான் வந்து இதை விட இப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், அவங்களோட அதிகமா ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும், இதை விட இவ்வளவு பண்ணாதான் வந்து நான் சக்சஸ் பண்ண மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அப்படி எல்லாம் கிடையாது. அப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல எதுதான் ப்ரோ சக்சஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி அது ஒரு ஸ்டோரி வச்சு ரொம்ப அழகா பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ஜேசன் ஸ்பீக். புளோரிடாவை சேர்ந்த பொக்கா ரேட்டன் அப்படிங்கிற கம்பெனில இருந்து ரிட்டையர் ஆன ஒரு சிலரை ஜேசன் ஸ்பீக் இன்டர்வியூ எடுக்கிறாரு. அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா சில கேள்விகளை கேட்கிறாரு. நீங்க மார்க்கெட்டை பீட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. அதுக்கு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எஸ் பதில் சொல்றாங்க, ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா நோ அப்படின்னு சொல்றாங்க, ஒரு சிலர் வந்து எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுல ஒரு பர்சன் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ரொம்ப தெளிவான ஒரு பதில கொடுக்கிறாரு. அது என்னன்னா, யார் அதை பத்தி கவலைப்பட்டா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு எவ்வளவு பணம் தேவையோ அந்த அளவுக்கு நான் சம்பாதிச்சிருக்கேன் என்னோட ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. சோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்னொருத்தரை பீட் பண்றதோ இல்ல மார்க்கெட்டை பீட் பண்றதோ இங்க நம்மளோட இலக்கு கிடையாது. நம்மளோட தேவையை அடையிறது தான் இங்க ஆக்சுவலி நம்மளோட இலக்கு. அதாவது இப்ப நான் ஒரு மணியை இன்வெஸ்ட் பண்றேன், அதுல இருந்து எனக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது, அந்த ரிட்டர்ன்ஸ் என்னோட தேவைக்கு ஏத்த அளவுக்கு இருக்கா, அதுவே எனக்கு போதும், அப்ப நான் என்னோட கோலை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு தான் அர்த்தம். சோ அதை வந்து நான் மத்த விஷயத்தோட கம்பேர் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அதாவது ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் கூடயோ இல்ல இன்னொருத்தரோட பெர்ஃபார்மன்ஸ் கூடயோ எந்த வகையிலயும் நான் கம்பேர் பண்ணணுங்கிற அவசியமே இல்ல. சோ இந்த சக்சஸ் அடையிறதுக்கு நமக்கு தேவை ஒரு தெளிவான ஃபைனான்சியல் பிளான் அண்ட் அதை ஃபாலோ பண்றதுக்கான டிசிப்ளின். சோ இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒன்னும் ரேஸ் கிடையாது. ஓகேங்களா? நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த லைனை கிராஸ் பண்ணோம் அப்படின்லாம் கிடையாது. இந்த ரேஸை பொறுத்த வரைக்கும் ஃபினிஷ் லைனை கிராஸ் பண்ற எல்லாருமே பாத்தீங்கன்னா வின்னர்ஸ் தான். இங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஒருத்தர் அந்த லைனை ஃபாஸ்டா கிராஸ் பண்ணுவாங்க, ஒருத்தர் அந்த லைனை ஸ்லோவா கிராஸ் பண்ணுவாங்க. இதுல ஃபாஸ்ட் ஸ்லோ கூட பாத்தீங்கன்னா வந்து ஒரு முக்கியமான விஷயமே இல்ல, கிராஸ் பண்றமா இல்லையா அப்படிங்கிறது தான் முக்கியம். யுவர் மணி அண்ட் யுவர் பிரெயின். ஏன் இந்த மிஸ்டர் மார்க்கெட்டை இந்த அளவுக்கு இன்வெஸ்டர்ஸ் கவனிக்கிறாங்கன்னு தெரியுமா? இதுக்கு முக்கியமான காரணமே ஹியூமன் பிரெயினோட நேச்சர் தான். சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு சீக்வென்ஸ் வந்து ரேண்டமா நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதாவது அதுல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல அப்படின்னா கூட ஒரு ஹியூமன் பிரெயின் அதுல நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பிரெடிக்ட் பண்ண பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணும். அதாவது ஒரு பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ண பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு இப்ப வந்து ஒரு டைஸ், அதாவது தாயக்கட்டை இருக்கு இல்லைங்களா? இப்ப அந்த தாயக்கட்டையை நம்ம உருட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல வர ஒவ்வொரு நம்பர்ஸுமே ரேண்டமா தான் வரும். பட் அது ரேண்டமா வந்தாலும் கூட இப்ப இத்தனை நம்பர்ஸ் வந்துருச்சு, அடுத்து இதுதான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்றதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சிலர் கிரிக்கெட் மேட்ச் பாக்குறப்போ இப்போ வந்து தொடர்ந்து 3 டாட் பால் ஆகிருக்கு, அடுத்த பால் வந்து கண்டிப்பா 6 தான் அடிப்பாரு அப்படின்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். நியூரோ சயின்ஸ்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இயற்கையாவே நம்மளோட பிரெயின் அப்படிங்கிறது இந்த பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது இல்ல அப்படின்னா கூட, உதாரணத்துக்கு இப்ப ஏதோ ஒரு ஈவென்ட் இல்ல ஏதோ ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து ஒரு 2-3 தடவை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, உடனே நம்மளோட ஹியூமன் பிரெயின்ல இருக்கிற ஆன்டீரியர் சிங்குலேட் அண்ட் நியூக்ளியஸ் அக்கம்பன்ஸ் அப்படிங்கிற ரீஜன் அதே விஷயம் திரும்ப ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கும். ஒருவேளை அப்படி நடந்துச்சு அப்படின்னா நம்மளோட பிரெயின்ல டோபமைன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து பாத்தீங்கன்னா செக்ரேட் ஆகும். அந்த டோபமைன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பரவசத்தை, அதாவது ஒரு சந்தோஷத்தை பாத்தீங்கன்னா கொடுக்கும். இப்ப இதே சயின்டிபிக்கான விஷயம் தான் நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்லயே நடக்குது அப்படின்னு ஜேசன் ஸ்பீக் சொல்றாரு. உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஸ்டாக் வந்து தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பிரெயின் என்ன சிக்னல் பண்ணும் அப்படின்னா, மார்க்கெட் இதே மாதிரி தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கும், சோ அதனால இப்பவே நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லும். அண்ட் அதை கேட்டு நம்மளும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்டாக்ஸை வாங்குவோம். இப்ப இதே வந்து ஸ்டாக்ஸ் ஃபால் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா அமிக்டலா அப்படிங்கிற ஒரு பார்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிரும். சோ இதை தான் நம்ம பிரெயினோட ஃபியர் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு உருவாகுற பயம் அப்படிங்கிறது அங்க இருந்து தான் பாத்தீங்கன்னா உருவாகும். சோ உடனே அது வந்து ஃபைட் ஆர் ஃப்ரைட் அப்படிங்கிற மோடுக்கு நம்மள தள்ளிரும். அதாவது ஒண்ணு நம்ம சண்டை போடணும், இல்ல அப்படின்னா பயந்து ஓடிரணும். இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு ஃபயர் அலாம் அடிக்குது, திடீர்னு நம்ம இருக்கிற ஒரு பில்டிங்ல வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? இல்ல ஒரு பாம்பு நம்மள கடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அதே மாதிரியான ஒரு உணர்வு தான் அந்த இடத்துல ஏற்படும். சோ தொடர்ந்து நம்ம கண்ணு முன்னாடி இந்த பிரைஸ் ஃபால் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க அந்த பய உணர்வு அப்படிங்கிறது அதிகமாகி அதை ஹேண்டில் பண்ண முடியாம ஒரு கட்டத்துல நம்ம அந்த ஸ்டாக்கை வந்து பாத்தீங்கன்னா செல் பண்ணிட்டு வெளியே வந்துருவோம். ஏன்னா இது ஒரு நல்ல சொல்யூஷன் அப்படிங்கறத நம்ம பிரெயின் அந்த டைம்ல நமக்கு ட்ரிகர் பண்ணும். ஆனா அப்படி கிடையாது. ஆக்சுவலி அது வேற ஒரு ப்ராப்ளம்கான ஒரு ஆரம்ப புள்ளி மட்டும்தான். நம்ம ப்ராஃபிட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை விட நம்ம லாஸ் பண்ணும்போது அதை விட 2 மடங்கான வலியை நம்ம உணர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் சில சைக்காலஜிஸ்ட் இதை ப்ரூவும் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு இப்ப நான் வந்து ஒரு 10,000 ரூபாய் ஏர்ன் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க மார்க்கெட்ல, சோ அதன் மூலமா நான் ரொம்பவே சந்தோஷமா தான் இருப்பேன். ஆனா இதே நான் 10,000 ரூபாய் லாஸ் பண்ணேன் அப்படின்னா நான் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தனோ அதை விட 2 மடங்கு அதிகமா நான் வந்து வலியை உணர்வேன் அப்படின்னு சொல்றாங்க.
இந்த ரீசன்னால தான் இப்போ மார்க்கெட்ல இப்போ பிரைஸ் ஃபால்லாம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்மளாலே கண்ட்ரோல் பண்ண முடியாம டக்குன்னு பாத்தீங்கன்னா செல் பண்ணிட்டு வந்துடுறோம். அண்ட் இதே ரீசன்னால தான் அந்த மாதிரி டைம்ல நம்மளால இன்னும் கொஞ்சம் ஸ்டாக்ஸை பை பண்ணவும் முடியாம போகுது. சரி, மார்க்கெட்ல இப்ப பிரைஸ் வந்து பயங்கரமா ஃபால் ஆகுது, பயப்படுறோம், அது கூட ஓகே. சில சமயங்கள்ல சின்ன சின்ன ஃபால பார்த்தா கூட நமக்கு பயமா இருக்கே, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் அந்த நம்பர்ஸை தான் பாக்குறாங்க பெர்சன்டேஜ்க்கு பதிலா. இப்போ ஒண்ணும் இல்ல, ஈவினிங் வந்து நம்ம நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா. சோ நியூஸ் பாக்குறப்போ சென்செக்ஸ் வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து இறங்கிருச்சு அப்படின்னு வந்து ரொம்ப ஆச்சரியமா அந்த நியூஸ் ரீடர் வந்து சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை கேட்ட உடனே நமக்கு வந்து ஒரு பயமா தான் இருக்கும். என்னது 1000 பாயிண்ட் இறங்கிருச்சு, ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா சென்செக்ஸோட ஆக்சுவல் பாயிண்ட்ஸோட அதை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் தான். என்னதான் அது வந்து ஒரு நார்மலான நம்பர்ஸ் இல்லாட்டினா கூட அதை விட கொஞ்சம் அதிகமா தான் இருந்திருக்கும். அதுக்காக அது வந்து ஒரு பெரிய ஃபால் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஆனாலும் அதை கேட்கிறப்ப டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பய உணர்வு அப்படிங்கிறது நமக்கு வரும். ஆனா இது மத்த விஷயங்கள்ல அப்படி நடக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இப்போ உதாரணத்துக்கு இப்ப வெதர் ரிப்போர்ட்ல இன்னைக்கு கிளைமேட், இன்னைக்கு வெயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டக்குன்னு அது வந்து 41 அதிகமாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா யாரும் பயப்படலாம் மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாதுன்றது ஏற்கனவே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா ஸ்டாக் மார்க்கெட்னு வரும்போது இந்த சின்ன சின்ன விஷயம் கூட பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பய உணர்வை தரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதனாலதான் நிறைய இடத்துல பிரைஸ், ரேட் இதெல்லாம் பாக்குறதுக்கு பதிலா பெர்சன்டேஜ்ல எல்லா விஷயத்தையும் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. when Mr. Market gives you lemons, make lemonade. கிரஹம் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்வாரு. எப்பெல்லாம் இந்த மிஸ்டர் மார்க்கெட் நம்மள செல் பண்ண சொல்றாரோ அப்பெல்லாம் நம்ம வந்து பை பண்ணலாம். பட் இதுல ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. அது என்ன அப்படின்னா, சில சமயங்கள்ல நம்ம வந்து பியர் மார்க்கெட்ல செல் பண்ணலாம். ஏன்னா அப்படி பண்றதன் மூலமா நமக்கு டாக்ஸ் அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இதுதான் டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதன் மூலமா சம்டைம்ஸ் நம்ம பே பண்ற டாக்ஸ் அமௌண்ட்டை நம்மளால கம்மி பண்ண முடியும். அண்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஆர்த்தர் வந்து ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்திருப்பாரு. கன்சிடர் இப்ப நம்ம கொக்கோ கோலாவோட ஷேரை ஒரு ஷேர் $60 அப்படிங்கிற ரேட்டுக்கு 200 ஷேர் வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ இதுக்கு நமக்கு வந்து $12,000 தேவைப்படும். சோ இப்ப $12,000 இன்வெஸ்ட் பண்ணி அந்த 200 ஷேர்ஸ் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ இந்த ஸ்டாக்கை நம்ம வந்து ஜனவரி 2000ல வாங்கியிருப்போம். 2002 கடைசியில இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் அப்படிங்கிறது $44க்கு கம்மியாச்சு. இப்ப நம்மளோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 12,000ல இருந்து $8,800 கம்மி ஆகிருக்கும். சோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு $3,200 வந்து லாஸ் பண்ணிருப்போம். பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ் இதை பார்த்து புலம்பிட்டு இருப்பாங்க, இல்ல அப்படின்னா கண்டுக்கவே மாட்டாங்க. பட் ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் 2002 முடியறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் செல் பண்ணி அந்த $3,200 லாஸை வந்து புக் பண்ணிடுவாங்க. அண்ட் அடுத்த ஒரே மாசத்துக்குள்ள திரும்ப அவங்க 200 ஷேர்ஸை வந்து பாத்தீங்கன்னா பை பண்ணிடுவாங்க. பட் இந்த டைம் அவங்க பை பண்றதுக்கு $12,000 தேவையில்லை. ஏன்னா இப்போ ஏற்கனவே ஷேரோட பிரைஸ் வந்து கம்மியாகி இருக்கு. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். பட் இதுலதான் விஷயமே இருக்காது. என்ன அப்படின்னா, இப்ப இந்த லாஸை புக் பண்ணதுனால இப்ப இந்த லாஸை வந்து நம்ம டாக்ஸ் பே பண்றப்ப கணக்கு காட்ட முடியும். அப்படி கணக்கு காட்டும் போது நம்மளுக்கு டாக்ஸபிள் இன்கம்ல அந்த $3,200 கழிச்சிட்டு மீதி அமௌண்ட்டுக்கு மட்டும் நம்ம வந்து டாக்ஸ் பே பண்ணா போதும். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சாப்டரோட கடைசியில இன்வெஸ்ட்மெண்ட் ஓனர்ஸ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்திருப்பாங்க. டிசிப்ளின்டா இன்வெஸ்ட் பண்றதுக்கு இதை ஒரு டூலா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இனிமே ப்ராஃபிட்டபிளா ட்ரேட் பண்றது ஒரு கஷ்டமான விஷயமா இருக்க போறது கிடையாது. ஏன்னா அதுக்காக நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணதா ஸ்விங்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ட்ரேடிங் சிஸ்டம். இந்த ட்ரேடிங் சிஸ்டம்ல இருக்கிற 10 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி உங்களால ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட் பண்ண முடியும். அண்ட் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பேசிக் லெவல்ல ஸ்டார்ட் பண்ணி அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஒரே ப்ரோக்ராம்ல நாங்க டீச் பண்றோம். இந்த ப்ரோக்ராம் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். இன்ட்ரஸ்டட் பீப்பிள் செக் பண்ணி பாருங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னாலும் சரி, இல்ல இந்த ப்ரோக்ராம் ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலும் சரி, இதான் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர். எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களா? பட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற கிளியர் ஐடியா இல்லாம இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியால இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். இந்த வீடியோல நாங்க சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. Thank you for watching. அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, stay tuned.